Okay, we can start now. We are going to see about Visual Basic object. Okay. Visual Basic is an object-oriented language. Object-oriented language அப்படிங்கும்போது எல்லாமே ஆப்ஜெக்ட் கண்ட்ரோல்ஸா நம்ம யூஸ் பண்ணுவோம். Forms and objects are the controls you place on your form. உங்களோட ஃபார்ம் எப்படி டிசைன் பண்ணுவீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்து பிளேஸ் பண்ணிட்டு யூ வில் செட் த கண்ட்ரோல்ஸ் ஃபார் த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் த ஆப்ஜெக்ட். ஸோ இட் வில் பி கால்ட் எஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்னு சொல்றோம். ஆல் ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்துட்டு ஹாவ் ஆட்ரிபியூட்ஸ், தட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு ஆப்ஜெக்ட்ஸுக்குமே வந்துட்டு ஹாவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதாவது மெத்தட்ஸ் இருக்கு சொல்றாங்க. ஒரு ஈவென்ட்டுக்குமே ஒரு செப்பரேட் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்கான அட்ரிபியூட்ஸ் நீங்க செட் பண்ணுவீங்க, ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுவீங்க. ஆல்சோ யூ ஹாவ் சம் மெத்தட்ஸ் அண்ட் யூ ஹாவ் சம் ஈவென்ட்ஸ். ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு லேபிள் பாக்ஸ் எடுத்து வைக்கிறீங்கன்னா லேபிள் பாக்ஸ்க்கு கேப்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணுவீங்க. ஓகே, லேபிள்ல என்ன டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கறத மெத்தட்ஸ், அதாவது கோடிங்ல போய் ரைட் பண்ணுவீங்க. ஆப்ஜெக்ட் அப்படின்னா ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரக்ட். ஸோ இதுல வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ல இட் என்கேப்சுலேட்ஸ் டேட்டா, தென் த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டோட டேட்டா அவைலபிளா இருக்கும், தென் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டோட டேட்டா அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த டேட்டா, எவ்ரிதிங் இட் வில் பி இன் a package of ஆப்ஜெக்ட்ல இருக்கும், which may only be accessed through interface elements மூலமா தான் access பண்ண முடியும். that are explicitly declared in a public. எக்ஸ்பிளிசிட்டா வந்துட்டு பப்ளிக்க டிக்ளேர் பண்ணிருப்போம். ஓகேங்களா? இட்ஸ் லைக் கேப்சூல். ஒரு கேப்சூல் மாதிரி, ஒரு கேப்சூலுக்குள்ளார என்னென்ன டேட்டாஸ் இருக்கு, என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு, we don't know. Okay, but we know the capsule only. So objects மட்டும்தான் தெரியும். that data and the object ஓட functionalities, everything encapsulates inside the object. So object அப்படிங்கிறது only accessed through the interface elements. Interface elements means objects ஓட properties, object ஓட methods, then events. propertiesனா நம்ம போய் செட் பண்ணுவோம், caps and name சேஞ்ச் பண்றது, சைஸ் சேஞ்ச் பண்றது. மெத்தட்ஸ்னா we are going to write a code for that. என்ன இதுல அக்சஸ் பண்ணணும். ஈவென்ட் அப்படின்னா மவுஸ் கிக்கா, இல்ல மூவா, இல்ல ஓபன் ஆகும்போது, ஃபார்ம் லோட் ஆகும்போது, எந்த ஈவென்ட் நடக்கும்போது இட் ஹாவ் டு பெர்ஃபார்ம் த டாஸ்க். தட் இஸ் அவர் ஆப்ஜெக்ட். திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட் ப்ரௌசர். இதுல தான் நம்ம போயிட்டு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லா லைப்ரரியில இருக்கிறதுலையும் நம்ம எடுத்து நம்ம செட் பண்ணுவோம். அதாவது லைப்ரரியில என்ன இருக்கு, கிளாஸ் என்ன இருக்கு, மெம்பர்ஸ் என்ன இருக்கு, அதோட மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம டிஃபால்ட்டா செட் பண்ணுவோம். ஏன்னா ஆப்ஜெக்ட் ப்ரௌசர்ல என்ன இருக்குன்னா, இட் கண்டைன்ஸ் இன்ஃபர்மேஷன் தட் Visual Basic நீட்ஸ் டு பில்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் இட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த லைப்ரரியில நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆப்ஜெக்ட் லைப்ரரியில என்ன இருக்குன்னா, இன்ஃபர்மேஷன் டிஃபால்ட்டா என்னென்ன இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, as well as என்னென்ன மெத்தட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளா இருக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகும். பாருங்க, தெரியும் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, கிளாஸஸ் இருக்கு, அதோட மெம்பர்ஸ் என்ன இருக்கு, அதோட லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், என்ன மெத்தட்ஸ் அவைலபிள், everything will display in that object library. ஸோ எப்படி ஆப்ஜெக்ட் லைப்ரரி, how we will open it, எப்படி ஓபன் பண்ணுவோம்னா, சூஸ் வியூ மெனுல போயிட்டு ஆப்ஜெக்ட் ப்ரௌசர், ஆர் எல்ஸ் யூ ஹேவ் டு பிரஸ் F2, இல்லைன்னா ஆர் எல்ஸ் யூ ஹேவ் டு யூஸ் த டூல் பார் ஷார்ட்கட்ல ஓபன் பண்ணலாம். ஐடி, அதாவது இன்டகிரேட்டட் என்விரான்மெண்ட்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் இட் கேன் ஓபன் இட். ஓகேங்களா? ஒரு பாப்அப் மெனு ஓபன் ஆகும். இப்படி கூட ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் நம்ம ஓபன் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் ப்ரௌசர்ல how many objects are there, அதோட information, then what methods are available for that object, everything will display. ஆல்சோ நீங்க எப்படி எல்லாம் ஓபன் பண்ண முடியும்னு பார்த்துட்டீங்கன்னா, வியூ மெனுல போயிட்டு ஆப்ஜெக்ட் ப்ரௌசரை கிளிக் பண்ணலாம். அதெல்ஸ் யூ ஹேவ் டு கிளிக் த F2 கிளிக் பண்ணுங்க. இல்லைன்னா டூல் பார்ல ஷார்ட்கட் இருக்கும், ஓபன் பண்ண முடியும். அதெல்ஸ் யூ ஹேவ் டு ரைட் கிளிக் த ஃபார்ம் விண்டோல போய் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அதுல போயிட்டு நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஒரு பாப்அப் மெனு வரும், அதை ஓபன் பண்ணலாம். ஸோ என்னென்ன லைப்ரரிஸ், ப்ராஜெக்ட்ஸ் அதுல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, கோ பேக்,
go forward, copy to clipboard, leave definition, help, search, so or hide search results. இப்ப go back அப்படின்னா where last inside the where we have already நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் before return to that last work. Okay, it will keep track of you where you last were inside the browser and return to that last time என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தோமோ அங்க எடுத்துட்டு போகும். Go forward means keep tracks of your where you just were in the browser and returns there. இப்ப இருக்கிறதுல இருந்து ஃப்ரண்ட் ஃபார்வர்ட்ல எடுத்துட்டு போவோம். Copy to clipboard means copies currently displayed information. You will copy the what it in clipboard la what is displayed in the current information. You will copy it, and if you want to paste it somewhere or edit the information, whatever you want to do, you will use the copy to clipboard. Next, view definition means you can view the definition of the member. கரண்ட் ப்ராஜெக்ட்ல என்ன மெம்பர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பட்டன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, யூ கேன் ஓப்பன் தட் டெஃபினிஷன் ஆஃப் தட் மெம்பர்ஸ். ஹெல்ப் மீன்ஸ் இட் கிவ் த ஆன்லைன் ஹெல்ப் ஃபார் கரண்ட்லி செலக்டட் இன்ஃபர்மேஷன்ஸ். உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணும், இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஹெல்ப் யூ கேன் கிளிக். சர்ச் மீன்ஸ் லெட் யூ சர்ச் த்ரூ whatever the libraries and indicated in the library projects. என்னென்ன லிஸ்ட்ல நமக்கு லைப்ரரியில டிஸ்பிளே இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். The related results successful search are displayed in the search result pan. So we are going to search something and that successful search the result will display in the search result planல வந்துட்டு நம்ம அந்த விண்டோல டிஸ்பிளே ஆகும். Okay, so or hide search result means it will open the search result pan or hides the search result plan. If we are searching something, yeah, that search results plan will show the shows the results. Or else if you want to hide the search result plan, you can do it also. Okay, this is the drop down list will display all the functionalities. You are discussing, you are looking the browser. In that browser you can choose classes, modules, then procedures, methods, and properties of the library. Whatever you want, you can choose it in that drop down list. Okay, it's look like FlexGrid example. Okay, FlexGridல எப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆகுமோ லிஸ்ட், அது மாதிரி இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்ல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, என்ன மெம்பர்ஸ், மெத்தட்ஸ் இருக்குன்னு யூ கேன் ஓப்பன் இட். சர்ச் டெக்ஸ்ட் பாக்ஸ், திஸ் இஸ் ஆல்சோ ஒன் யுவர் லிஸ்ட் பாக்ஸ் லைப்ரரியில உங்களுக்கு இருக்கும். இந்த சர்ச் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல யூ கேன் டைப் வாட் யூ வாண்ட் டு சர்ச். என்ன சர்ச் பண்ணணுமோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்க டைப் பண்ணலாம். சர்ச் பண்ணீங்கன்னா the libraries that browser, please wait a minute. Search text box அப்படின்னா it's just below the library or project list box to display. If you want to search something, have to write the string. In a string நம்ம வந்து டைப் பண்ணோமோ அதை டைப் பண்ணிட்டோம்னா it will determine and current settingsல இந்த அதுல எங்க இருக்கோ அதை சர்ச் பண்ணி it will display for you. That is the purpose of search text box. Text boxல வந்துட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். Next one is
classes span. Classes Classes span. All the classes in the currently selected library are displayed in the classes plan. In the classes எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிருக்கோமோ that all displayed in the classes planல வந்து நமக்கு display ஆகும். Students are joining, keep on joining. That's why we are stopping for a few minutes. Okay. If you select your own Visual project, it includes any classes வேணாலும் அந்த current project இருக்கிறது இந்த classes panல display ஆகும். You also have already used built-in constants also displayed in your Visual Basic application. When you selected another project library, in the list box, class plan also displayed that library functions. Class plan அப்படின்னா currently used நீங்க current projectல யூஸ் பண்ற classes எல்லாமே display ஆகும். Then including previous அதாவது previous already used என்ன இருக்கோ the built-in constants also will display. Or else you want to open some other library functions, object library use பண்ணி நீங்க வேற ஏதாவது library projects open பண்ணுமா இருந்தாலும் it will open in your class plan. Next thing is members plan. Members plan அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா what will display அப்படின்னு பாருங்க. class planல class currentல இருக்கிறதெல்லாம் இருக்கும். members planனா once you select an object library நீங்க select பண்ணிட்டீங்கன்னா related your class methods and objects related your objects ஓட methods அதோட properties எல்லாமே display ஆகும். that is members span. okay. details span அப்படின்னா bottom of the browserல it will display the definition of an object. bottom of the browserல இருக்கும். for example, if you selected constant in the member pan, ஒரு constant நீங்க select பண்றீங்கன்னா it gives the values and selected constant ஓட procedures அது எல்லாமே display ஆகும். details plan அப்படின்னா உங்களோட bottom of the browser இருக்கும். பாட்டம் பிளான்ல வந்து டிஸ்பிளே ஆகும். என்ன ஏதோ ஒரு டிஃபால்ட்டா ஏதாவது செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் இல்லைன்னா ஒரு லேபிள் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதோட மெம்பர்ஸ் என்ன, ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் டாபிக் மேனிபுலேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் பில்ட் இன்டு விசுவல் பேசிக். எப்படியெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மேனிபுலேட் பண்ணுவோம் அப்படின்னா the key to working with objects in Visual Basic using variables of the special object type. வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் ஒர்க் பண்றதுக்கான ஒரு கீ அப்படி சொல்றாங்க. ஏன்னா வேரியபிள்ஸ் தான் வேல்யூ ஸ்டோர் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். when for example, when you use keyboard to refer the current project, you are using an object variable. current project என்ன அப்படின்னு நம்ம கீபோர்ட்ல ப்ரெஸ் பண்ணணும்னா you have to use the object variable யூஸ் பண்ணி தான் நம்ம கரண்ட் ப்ராஜெக்ட் என்னன்னு நம்ம கிளிக் பண்ண முடியும். இன் ஜெனரல் it gives the scope of an object variable with the same ஸ்கோப்பை நம்ம டிக்ளேர் பண்ணணும்னாலும் dim keyword யூஸ் பண்ணிட்டு private or public or static இந்த keywords only we use it to declare the scope of variable. scope of variable இந்த keywords யூஸ் பண்ணி தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். thus you can have local, form level, statistical, public object variables. அதாவது பிரைவேட், பப்ளிக், ஸ்டாட்டிக் மட்டும் கிடையாது. ஆல்சோ யூ ஆர் ஹேவிங் லோக்கல், ஃபார்ம் லெவல், பப்ளிக் மீன்ஸ் குளோபல் ஆப்ஜெக்ட் வேரியபிள்ஸ் ஆல்சோ யூ ஆர் ஹேவிங். இந்த ஸ்கோப் வந்துட்டு இவ்வளவு ஸ்கோப்ஸ் இருக்கு. ஸ்கோப்ஸ் அப்படின்னாவே ஹவு லாங், எவ்வளோ தூரம் வந்து நீங்க அதை ஆக்சஸ் பண்ண முடியும், எந்த லிமிட்ல நீங்க வந்து அந்த வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஒரு கிளாஸ்க்குள்ள மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா லோக்கல், வித்தின் த கிளாஸஸ்குள்ள. பப்ளிக் அப்படின்னா ஹோல் ப்ரோக்ராம், வேறெவர் யூ கால் இட் யூ கேன் யூஸ் இட். ஓகே, அந்த ப்ரோக்ராம்குள்ள நீங்க எங்கெல்லாம் கால் பண்றீங்களோ அங்க எல்லாமே ஒர்க் ஆகும். த கான்வர்சேஷன் இஸ் டு யூஸ் சேம் prefix for the name of an object variable as you would use for the name property of a control of a form. இந்த கான்வர்சேஷன் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா
பிஃபோர் த ஆப்ஜெக்ட் தான் ப்ரிஃபிக்ஸா யூஸ் பண்ணுவாங்க. ப்ரிஃபிக்ஸ் தான் அந்த ஆப்ஜெக்ட் நேம்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க, பிஃபோரை யூஸ் பண்ணுவாங்க. சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. டிம் ஃபார்ம் வேரியபிள் ஆஸ் ஃபார்ம். ஃபார்ம் அப்படிங்கிறது அந்த வேரியபிளோட நேம், எஃப்ஆர்எம் அப்படிங்கிறது. டிம் டெக்ஸ்ட் இன்ஃபோ பாக்ஸ் ஆஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம். பப்ளிக் அப்படின்னா நம்ம சொன்னோம் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இல்லைன்னா ஸ்கோப் ஆஃப் an ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். GCM பட்டன், பட்டன் as கமாண்ட் பட்டன். இப்போ குளோபலா நம்ம அந்த மாடியூல் ஃபுல்லா யூஸ் பண்றதுக்காக நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இந்த வேரியபிள். நெக்ஸ்ட் பிரைவேட் SCR my bar as ஸ்க்ரோல் பார். ஸ்க்ரோல் பார் அப்படிங்கிறது வந்து பிரைவேட்டா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டிம் ஆப்ஜெக்ட் த லேபிள் ஆஸ் ஆப்ஜெக்ட். இதெல்லாம் ஒரு வேரியபிள்ஸை வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ஸை நம்ம மேனிப்புலேட் பண்ண முடியும். இப்போ ஜெனரல் ஆப்ஜெக்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னா there are few general types of object variables for use when you need refer to objects, many different types. நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜெனரல் டைப்ஸ் இருக்கு. டிம் சிடி ஃபூ as கண்ட்ரோல். கண்ட்ரோல் அதெல்லாம் கண்ட்ரோல் அப்படிங்கும்போது ஜெனரல் வேல நம்ம பண்றது. சிமிலர்லி டிம் ஆப்ஜெக்ட் ஜெனரல் as ஆப்ஜெக்ட் அப்படின்னு தரலாம். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதும் ஒரு ஜெனரல் வே தான். விசுவல் பேசிக் ஆப்ஜெக்ட் ஜெனரலாவும் ஒரு ஆப்ஜெக்ட்ஸை நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். கண்ட்ரோல் அப்படிங்கறத யூஸ் பண்ணியும் நம்ம பண்ண முடியும். Although you can see use of variable of objects or variant type to refer use visual basic objects. நம்ம variant type different typeல நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். If you are running a code, lot of code if you are running, bug prone இருக்கணும். So we will use the general object variables நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? For example, dim text foo as text box அப்படின்னா set text 2 equal to text 1ல செட் பண்ணுவோம். run faster-ஆ பண்ணணும் அப்படின்னா dim control foo ctl foo as control அப்படின்னு ஒரு வேரியபிள் ஜெனரல் வேரியபிளா டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா செட் கண்ட்ரோல் foo டாட் டெக்ஸ்ட்னு கொடுத்துருவோம். ஃபாஸ்ட் விச் இன் டர்ன் ஃபாஸ்ட் ரொம்ப ஃபாஸ்டா இன்னும் ஃபாஸ்டா ரன் பண்ணணும்னா ஆப்ஜெக்டவே வேரியபிளா நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம். டிம் ஆப்ஜெக்ட் foo as ஆப்ஜெக்ட் செட் ஆப்ஜெக்ட் foo equal to டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸ்லோவஸ்டா ரன் பண்ணா we will declare as variant அப்படின்னு தருவோம். டிம் var foo as variant set var foo equal to text 1. அதாவது ஜெனரல் ஆப்ஜெக்ட் வேரியபிள்ஸ்னா ஃபாஸ்டரா ரன் பண்றதுக்காக பக்ஸ் ஃப்ரீயா ப்ரோன், அதாவது பக் ப்ரோனா எரர்ஸ் வராமையே நம்ம ரன் பண்ணணும். ப்ரோக்ராம்ல லாட் ஆஃப் கோட்ஸ் கொடுத்துருக்கோம், நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு ஜெனரல் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். தட் கண்ட்ரோல் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் வந்துட்டு ஜெனரல் ஆப்ஜெக்ட் வேரியபிள்ஸ். ஓகே, next thing slider control. Slider control works similar to the scroll bar. Scroll bar மாதிரியே இது ஒர்க் பண்ணும். In the little boxesல we have the tick marks that contains a slider. ஒரு சின்ன சின்ன ஸ்லைடர் மாதிரி இருக்கும், tick marks இருக்கும். That is our slider. The user can move the slider by dragging it, clicking the mouse on either side of the ஸ்லைடர். ரெண்டு சைட்லயுமே நம்ம கிளிக் பண்ண முடியும். or else we can use the keyboard யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். is just for scroll bars. The key properties max min value we can set. ஓகேங்களா? ஸ்க்ரோல் மாதிரியே ஸ்லைடர் கண்ட்ரோலுக்கும் we can set the minimum value and the maximum value. That value only determine the slider largest one or smallest one. இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்லைடரோட சைஸ் இட் வில் வேரி. மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ பேஸ் பண்ணிட்டு. The key event is a scroll event. What event is going to perform அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா scroll பண்ற event தான் it will happen, which is triggered when the user move the slider on the slider control, either by clicking or on the control or using the keyboard. எப்ப இது ஒர்க் ஆகும் அப்படின்னா
when the user slide the slider control. ஸ்லைட் பண்ணும்போது தான் நடக்கும். எப்படி ஸ்லைட் பண்ணுவாங்க? how it will happen? Clicking on the controller click பண்ணணும், or else using the keyboard. That is the slider control. Slider control now it's similar to a scroll bar மாதிரி அந்த சின்ன சின்ன டிக்ஸ் மார்க்ஸ் தான் வந்துட்டு நம்ம வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணுவோம். drag பண்ணி யூஸ் பண்ணலாம், கிளிக் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லனா ஸ்லைடர் வந்து கீபோர்ட் யூஸ் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். We will set the maximum and minimum value of the slider control. That value only we determine how longer it is, how largest, how smallest அப்படிங்கறது வந்துட்டு இந்த ஸ்லைடரோட வேல்யூ will decide. எப்படிலாம் we will trigger, we will use it அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஸ்லைடர் கண்ட்ரோல்ல either by clicking the control or using the keyboard. click பண்ணலாம், or else using the keyboard யூஸ் பண்ணி நம்ம ஸ்லைடர் கண்ட்ரோல்ல ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் திங் ஸ்டேட்டஸ் பார் கண்ட்ரோல். status bar control gives you a window bottom of the formula. You can use it to display the status of the application. உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் தான் வந்துட்டு ஸ்டேட்டஸ் பார் கண்ட்ரோல்ல டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேர்ட் ப்ராசஸர் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பேஜ்ல கீழே இன்சர்ட் மோட்ல இருக்கா, இந்த ஓவர் ஸ்ட்ரைக் மோட்ல இருக்கா, என்ன மோட்ல அந்த வேர்ட் பார் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு கரண்ட் ப்ராசஸர்ல அப்படிங்கிறது வந்து உங்க அந்த ஸ்டேட்டஸ் பார்ல ஒர்க் ஆயிட்டே இருக்கும். அதாவது எந்த லைன்ஸ்ல இருக்கீங்க அப்படிங்கிறது கூட இட் வில் டிஸ்பிளே. The align property governs where the status bar appears. It has the same values as the align property of the progress bar. Align property கூட நம்ம செட் பண்ண முடியும் ஸ்டேட்டஸ் பார்ல. It will display same like the progress bar. Okay, each status bar have divided into 16 panels divide பண்ணிருப்பாங்க. design time you can add individual panels. design timeல நீங்க வந்து அது custom property dialog box யூஸ் பண்ணி நீங்க செட் பண்ணவும் முடியும். you can both text and picture to the panel working with the dialog box. ரெண்டுமே ஒர்க் பண்ண முடியும். at the run time you will usually use the add method. first declaring a variableக்கு வந்துட்டு add method யூஸ் பண்ணுவீங்க. then using the syntax யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவீங்க. என்ன சின்டாக்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா set panel object அதோட name of the status bar panels. wait a minute please. என்ன சின்டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா set panel object name of the status bar dot panels add index value, key value, text value, style. Then if you want to add the picture you will add it. Okay, this is the syntax for the status bar. Okay, where all the parameters are optional. எல்லா parameterமே வந்துட்டு optional தான். index, key, text, style, என்ன style display பண்ணனும், picture display பண்ணனும் எல்லாமே. next thing is tab strip control. tab strip control na it provides another way give a form look. wait a minute, somebody waiting in the கனா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, என்ன கேளுங்க, அன்மியூட் பண்ணிருக்க மைக்க. ஹலோ சொல்லுங்க மேம். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாபில
கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாபில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அக்செப்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அக்செப்ட் பண்றீங்களா மேம்? ஓகே, தேங்க்ஸ் மேம். ஓகே மேம், தேங்க்யூ. ப்ளீஸ் வெயிட் a minute. ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். கண்ணா, எல்லாரும் அட்மிட் ஆயிட்டாங்களா? Still they are waiting in the lobby. So next thing, tab strip control. Tab strip control na another way to provides the tabbed dialog box. Dialog box display பண்றதுக்கான another way தான் tab strip control. It since not a contain மாதிரி இருக்காது, it's not a flexible dialog box. Have already நம்ம பார்த்த dialog box மாதிரி இல்ல. என்ன dialogs வேணுமோ அது மட்டும் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? tab strip control. Next thing is toolbar control. Toolbar control next to build tools. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்ல நமக்கு என்ன டூல்ஸ் எல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் டிசைன் பண்றதுக்கான டூல்ஸ் இட் வில் ப்ரொவைட். என்ன அலைன் ப்ராப்பர்ட்டி வேணுமா, என்னென்ன கண்ட்ரோல்ஸ் எப்படி டிஸ்பிளே பண்ணணும், எவ்ரிதிங் வில் டிஸ்பிளே தேர் இந்த டூல் பார்ல டிஸ்பிளே ஆகும். ஓகே, this is the property toolbar control. Property pagesல general things இருக்கும், buttons இருக்கும், then pictures இருக்கும். If you want to add என்னென்ன things add பண்ணும், height add பண்ணும், we will add it, then we'll give okay, it will add in your project. Next thing we are going to see about menus. Menus எப்படி நம்ம டிசைன் பண்ணுவோம், menus எப்படி வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் ஃபைல். நீங்க வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட்ல டிஃபால்ட்டா இருக்கிற விசுவல் பேசிக்ல இருக்கிற மெனுஸ் மாதிரியே உங்களோட ப்ராஜெக்ட்ல யூ கேன் கிரியேட் யுவர் மெனுஸ். ஓகே, ரைட் ஹேண்ட் மெனுஸ் வி கேன் ஆட் இட். எப்படி எல்லாம் யூசர் ஃப்ரெண்ட்லியா நம்ம கிரியேட் பண்ண முடியும் விசுவல் பேசிக்ல 6 levels ஆஃப் மெனுஸ் வி கேன் ஆட் இட். ஓகே, இந்த பிக்சர்ல டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி 6 levelsல நம்ம வந்துட்டு டிசைன் பண்ண முடியும். ஓகேங்களா? எப்படி எல்லாம் டிஸ்பிளே பண்ணுவோம்னா 3 levels வந்துட்டு மெனுஸ் அதுல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி சப் மெனுஸ் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும், அதோட மெனுவையும் நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏரோஸை கிளிக் பண்ணி பண்ணுவோம். மெனு எடிட்டர் அந்த கண்ட்ரோலை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். மெனு எடிட்டர் அப்படின்னா உங்களோட டூல்ஸ் மெனுஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு ஒரு மெனு எடிட்டரா நம்ம கிளிக் பண்ணி நம்ம பண்ண முடியும். மெனு எடிட்டர்ல நம்ம போயிட்டு தான் பண்ண முடியும். 3 levels ஆஃப் அந்த லெஃப்ட் வர மாதிரி நம்ம 3 levels ஆஃப் மெனுஸுமே நம்ம வந்து கிளிக் பண்ண முடியும். ஓகேங்களா? மெனு எடிட்டர் அப்படின்னா யூ கேன் கிரியேட் யுவர் மெனுஸ் இன் விசுவல் பேசிக் பை யூசிங் த மெனு எடிட்டர் விண்டோ. ஓகே, இட் வில் அவைலபிள் இன் டூல்ஸ்ல தான் இருக்கும். டூல்ஸ்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெனு எடிட்டர் வரும். ஆர் எல்ஸ் யூ ஹாவ் டு கிளிக் த Ctrl+E.
ஓகே, ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆயிருக்கும் போது Ctrl+C பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெனு எடிட்டர் வில் ஓப்பன். இன் தட் யூ கேன் டிசைன் யுவர் ஓன் மெனு. ஓகேங்களா? இந்த மெனு எடிட்டர் டூல் பாக்ஸ்ல எப்படி நீங்க கிளிக் பண்ணலாம் அப்படின்னா, டூல்ஸ்ல போய் மெனு எடிட்டர் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெனு எடிட்டர் ஓப்பன் ஆயிரும். ஹவ் டு கிவ் த கேப்ஷன் ஆஃப் த டூல் பாக்ஸ். என்ன கேப்ஷன் நமக்கு வரணும். தென் அந்த கேப்ஷன் அப்படின்னாவே நமக்கு என்னன்னா ஃபைல் வரும். மெனு எடிட் இல்லைன்னா எக்ஸிட், எண்ட், தென் ஓப்பன், சேவ், என்ன கேப்ஷன் வரணுமோ அது நம்ம கொடுத்தோம்னா கேப்ஷன் ஆப்ஷன்ல கொடுத்தோம்னா போதும். தட் மெனு வில் கிரியேட். Next, we will give the name of the text box. Each menu item must have the control name. ஒரு மெனுக்குமே வந்துட்டு we have to give the control name also. Control name we have to give must. Okay, unless the menu item are part of a control array. Part of the control array வதா இருக்கும். It won't display your menu. Control names வந்து we have to give. Okay, what you enter in the name of the text box becomes the control name. Name text boxல என்ன டைப் பண்ணிருக்கீங்களோ அதுதான் உங்களோட control name-ஆ இருக்கும். You can click the menus and you can write the procedure for menu item. ஒரு procedure ஒரு மெனுக்குமே வந்துட்டு உங்களால procedures டைப் பண்ண முடியும். ஓகேங்களா? மெனு எடிட்டர் விண்டோ வந்து ஒரு ஈச் ஐட்டம்லயுமே இருக்குன்னா Alt M கொடுத்து கூட நீங்க ஓபன் பண்ண முடியும். சோ டூல்ஸ்ல போய் டூல்பார்ஸ்ல மெனு எடிட்டர்ஸ் இருக்கும். ஆர்எல்ஸ் யூ கேன் ஓபன் Ctrl+C கொடுத்தீங்கன்னா மெனு எடிட்டர் ஓபன் ஆகும். கேப்ஷன் நேம் நெக்ஸ்ட் வந்துட்டு கண்ட்ரோல் நேம், அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் ரெண்டும் கொடுத்தாதான் நமக்கு ஓபன் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே கேன்சல் பட்டன்ஸ். ஓகே கேன்சல் பட்டன் இதுதான். இங்கதான் வந்து நம்ம வந்துட்டு கேப்ஷன் நேம் கொடுப்போம். கேப்ஷனும் நேமும் கொடுத்தோம்னா நமக்கு வந்து அது ஓப்பன் ஆயிடும். உங்களுக்கு ரைட்ல வேணுமா லெஃப்ட்ல வேணுமா இந்த ஏரோஸ் யூஸ் பண்ணி நம்ம மெனுஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒர்க் ஆகும். ஆர்எல்ஸ் இன்சர்ட் கொடுத்துக்கலாம். இஃப் யூ டோன்ட் வாண்ட் எனி மெனுஸ், ஏதாவது ஒரு மெனு வேண்டாம் அப்படிங்கும் போது டெலிட் பிரஸ் பண்ணீங்கன்னா டெலிட் ஆயிடும். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட மெனு எடிட்டர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? click the OK button. When you are finished designing the menu, ஒரு டிசைனிங்க ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே கொடுத்தலாம். click the cancel button if you decide not build the menu at all. மெனுவை நம்ம டிசைன் பண்ணவே இல்லைன்னா you can click the cancel. Even after you have finished designing menu and clicked on the done button கொடுத்துட்டா கூட உங்களுக்கோட சேஞ்சஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க டிசைன் பண்ணிட்டீங்க, மெனுஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆயிடுச்சு. இஃப் யூ வாண்ட் டு எடிட், யூ வாண்ட் டு சேஞ்ச் இட் அப்படின்னா யூ கேன் கோ த மெனு எடிட்டர் பாக்ஸ், தென் யூ கேன் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். திஸ் இஸ் த மெனு எடிட்டர் டயலாக் பாக்ஸ். இதுலதான் நீங்க உங்களோட ஓன் மெனுஸ் யூ கேன் ஏபிள் டு கிரியேட். ஓகே, கண்ணா எதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? மைக் அன்மியூட் பண்ணிருக்கேன். ப்ளீஸ் ஆஸ்க். Next thing is index box. Use the index box if you want to make the menu item part of the control array. இண்டெக்ஸ்ல வந்துட்டு இதுல இண்டெக்ஸ் பாக்ஸ் இருக்கும். நியூ ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்றீங்க அப்படின்னா அட் த டைம் யூ கேன் ஆட் த இண்டெக்ஸ் வேல்யூ ஆல்சோ. இந்த கேஸ் ஆஃப் மெனு ஐட்டம் த வுட் லைக் யூ ஹாவ் மெனு என்லார்ஜ் ஆர் சிங்க் while the program running. அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது have to enlarge the menu or else you have to shrink the menu. You will use the index values. Once you have set a menu item to be a part of a control array at a runtime, you can add menu items. Load method use பண்ணி கூட லோடிங்ல கூட நம்ம பண்ண முடியும். Similarly, you remove menu items. மெனு ஐட்டம்ஸ் வந்து ரிமூவ் பண்ணவும் முடியும் கண்ட்ரோல் அரேஸ்ல இருந்து. அன்லோட் மெத்தடை யூஸ் பண்ணிட்டு லோட் மெத்தடை யூஸ் பண்ணி யூ கேன் ஆட் த மெனுஸ் வைல் ரன்னிங் யுவர் ப்ரோக்ராம்.
same unload method use பண்ணி you can remove your menu item while running your program. Okay va? For all these things you will use the caption property common. Caption ல என்ன தரீங்களோ that menu only will display. ஓகேங்களா? கேப்ஷன்ல என்ன நேம் தரீங்களோ அந்த ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா ஃபைல், சேவ்னா சேவ், எக்ஸிட்னா எக்ஸிட், வீவ், எடிட், காப்பி பேஸ்ட் என்ன மெனுஸ் கொடுக்குறீங்களோ கேப்ஷன்ல தட் ஒன்லி வில் டிஸ்பிளே. ஓகே, கண்ட்ரோல் அறையில கொடுக்கறது கண்டிப்பா டெஃபினட்டா தந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட மெனுஸ் வந்து கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் திங் we are going to see about shortcut box. This box lets you add accelerator keys of your menu. Accelerator keys அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் ஒரு கீ யூஸ் பண்ணுவோம்ல, ஆக்சஸ் கீ நம்ம படிச்சோம் ஆல்ரெடி. ஆக்சஸ் கீ அப்படின்னா என்ன, கண்ட்ரோல் பிளஸ் ஒரு கீ வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா அது வந்து நமக்கு ஷார்ட்கட்டா கிரியேட் ஆயிடும். ஓகே, someone raised their hands, please wait. ஆனா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, மைக் அன்மியூட் பண்ணிருக்கேன், கேளுங்க. பாதி பேர் லாபிலே வெயிட் பண்றாங்க. அப்படியே ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்க, அவங்கள இது பண்ணலாம். ஆனா இன்னும் வெயிட் பண்றாங்களா? நான் அட்மிட் கொடுத்துட்டேன், அட்மிட் ஆயிட்டாங்களா இல்லையா? உங்களோட மைக் அன்மியூட்ல. இன்னும் யாரும் ஜாயின் ஆகல மேம். ஜாயின் பண்ண முடியலன்னு தான் மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் லாபின்னு தான் வந்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே. அப்படியா? நான் அட்மிட் கொடுத்துட்டேன். 10+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணா, அவங்கள எல்லாத்தையும் அட்மிட் பண்ணிருக்கேன், அட்மிட் ஆயிட்டாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே மேம். Then we will continue.
இல்ல மேம், யாருக்கும் இன்னும் ஓப்பன் ஆகலையா? சொல்லுங்க. இன்னும் யாரும் ஓப்பன் ஆகலைன்னு தான் மேம் சொல்றாங்க. நான் அட்மிட் குடுத்துருக்கேம்மா. வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே மேம். நீங்க கேட்டீங்களா? இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்களா தம்பி? ஆமா மேம், கேட்டேன் மேம். இன்னும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உள்ள ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் ஃபார் லாபின் தான் வந்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும். அக்செப்ட் ஓகே. பண்ணலாம்னு சொல்றாங்க. 10+ பீப்புள்ஸ் மேல அக்செப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ புரியல. 10+ சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல 10+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க மேம். வெயிட்டிங் ஃபார் லாபி தான் வந்துட்டு இருக்காங்க. ஓகே. ஆமா. ஓகே. ஓகே மேம். ஓகே. மறுபடியும் ஜாயின் பண்ண சொல்லுங்க, நான் அட்மிட் பண்றேன். ஓகே மேம். ஆனா இப்ப அட்மிட் குடுத்துருக்கேன். வெயிட்டிங்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஆட் ஆயிட்டாங்களான்னு கேட்டுட்டு சொல்லுங்க. Then only we can continue our class. நான் அட்மிட் குடுத்துருக்கேன். ஆட் ஆயிருக்காங்களான்னு கேட்டுட்டு சொல்லுங்க. உங்களோட மைக் அன்மியூட்ல தான் இருக்கு. 2 minutes மேம். சொல்லுங்க. ஓகே, ஓகே. Okay, next thing we are going to see about index box.
index box அப்படின்னா use the index box if you want to make an menu item part of control array. control array நம்ம வச்சிருக்கணும். then if you want to add the instance at the running timeல தரணுங்கும் போது we will set the indexes. in case of menu item the would let you have the menu enlarge பண்ணணும் இல்லைன்னா string பண்ணணும் while in the runtime you will set the index value. ஓகேங்களா? if you want to remove the control array அப்படின்னா unload method யூஸ் பண்ணுவோம். if you want to add the item new menu item add பண்ணணும்னா நம்ம வந்துட்டு load method யூஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணுவோம். these are the common thing. ஓகேங்களா? caption propertyல நம்ம செட் பண்றதுதான். கண்ணா இன்னும் லாபில வெயிட் பண்றாங்களான்னு சொல்லுங்க. உங்களோட மைக் வந்து அன்மியூட் பண்ணி தான் இருக்கு. நெக்ஸ்ட் திங் வந்துட்டு ஷார்ட்கட் பாக்ஸ். நம்ம சொன்ன மாதிரி ஷார்ட்கட் பாக்ஸ் வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஒரு கீ நம்ம செலக்ட் பண்ணி நம்ம தருவோம். இதுதான் வந்து அக்ஸலரேட்டர் கீன்னு நம்ம சொல்லுவோம். இப்ப கண்ட்ரோல் பிளஸ் எஸ் கொடுத்தோம்னா சேவ், கண்ட்ரோல் பிளஸ் சினா காப்பி, கண்ட்ரோல் பிளஸ் வினா பேஸ்ட். இது மாதிரி நம்ம மெனுக்கு கூட நம்ம வந்துட்டு அக்ஸலரேட்டர் கீஸ் வந்து நம்ம ஷார்ட்கட்ஸ் வந்து செட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் விண்டோ லிஸ்ட் செக் பாக்ஸ். எம்டிஐ விண்டோஸ்ல அதாவது மல்டிபிள் டாக்குமெண்ட் இன்டர்ஃபேஸ் அந்த இதுல வந்துட்டு நம்ம செக் பாக்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹெல்ப் கான்டாக்ட்ஸ்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் கூட நம்ம கொடுப்போம். எதுக்காக அப்படின்னா இட் டிட்டர்மைன்ஸ் வெதர் செக் மார்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஹெல்ப் ப்ராப்பர்ட்டி நம்மளே வந்து நம்ம மெனுலயே வந்துட்டு ஹெல்ப் கேட்கறதுக்காக. ஹெல்ப்னா என்ன, எதனா ஒன்று ஒரு விஷயம் தெரியல சர்ச் பண்ண போறாங்க அப்படின்னா இட் வில் ஜஸ்ட் ரிலேட்டட் டு த சர்ச் ஆப்ஷன்ல நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதோட ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இட் வில் டிஸ்பிளே. It determines whether a check mark shows up in front of the menu item. Menu itemல the check marks இருக்கா? Had expected this box controls the setting of the checked property. Checked property menu itemல இருக்கிறது நமக்கு அதோட செட்டிங்ஸ் நமக்கு தரும். Default it's offல இருக்கும். சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, மைக் அன்மியூட் பண்ணிருக்கேன், ப்ளீஸ் ஆஸ்க். ஆனா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, மைக் அன்மியூட் பண்ணிருக்கேன், ப்ளீஸ் ஆஸ்க் வாட் யூ வாண்ட். Okay, we will continue the class. Enable checkbox. Determine இப்போ ஒரு செக் பாக்ஸ் இருக்குன்னா that we want to enable it. enable பண்றோம் அப்படின்னா that's a click eventல நம்ம enable பண்ணுவோம். and add the item has been changed to false. எதை டிசைனிங் டைம்ல கூட நம்ம வந்துட்டு அதை ஃபால்ஸ் பண்ணிட்டு இஃப் எனேபிள் பண்ணோம்னா கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வயா கோட் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரன் டைம்ல நமக்கு டிசேபிளா இருக்கணுமா எனேபிளா இருக்கணும்னா. விசிபிள் செக் பாக்ஸ் அப்படின்னா இந்த வேல்யூ ஒன்லி நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் விசிபிள் ஆர் இன்விசிபிளா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகும். மெனுஸும் சப் மெனுஸும். இப்ப ஒரு மெனு கிளிக் பண்றீங்கன்னா மெனுஸ் மட்டும் டிஸ்பிளே இருக்கும், சப் மெனு வந்து டிசேபிளா இருக்கும். ஸோ ஃபார் தட் பர்பஸ் வி வில் யூஸ் திஸ்
visible, invisible, that check boxes we will use. Arrow buttons நம்ம யூஸ் பண்ணுவோம். These buttons let you work with the current menu item. currentல என்ன menu items இருக்கோ அதை ஒர்க் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதா arrow buttons. Highlighted இந்த large windows இருக்கு அப்படின்னா arrow buttons நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். Or else it will display the indicate the submenus நான் இதுக்கு நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோ ரெண்டு பட்டன்ஸ்மே நமக்கு இண்டென்ட்ஸ் அண்ட் லெவல்ஸ்ல இருக்கும். லெஃப்ட் ஏரோ பட்டன் அப்படின்னா மூவ்ஸ் ஒன் லெவல் வந்து ஹைலைட்டண்டா மூவ் ஆகும். ரைட் ஏரோ அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுனா இண்டெக்ஷன் உள்ளேயே வந்துடும். சரிங்களா? சப்மெனுஸ் வந்து டிஸ்பிளே ஆகாது. மோர் தென் ஒன் லெவல் டீப்பரா போகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து நீங்க கிளிக் பண்ணலாம். அதாவது ஒரு மெனுஸ் இருக்கு, அந்த மெனுவை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரைட்ல இன்னொரு டிராப் டவுன் மெனு சப் மெனு டிஸ்பிளே ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து ஏரோ பட்டன்ஸ் நம்ம யூஸ் பண்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பட்டன் அப்படின்னா நெக்ஸ்ட் பட்டன் அப்படிங்கிறது மூவ்ஸ் டு த நெக்ஸ்ட் மெனு போனோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து நம்ம கிளிக் பண்ணுங்க அப்படிங்கும் போது நமக்கு நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுவோம். இதுல வந்துட்டு நம்ம ஏரோ அதாவது டவுன் ஏரோ யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். இல்லைன்னா மவுஸ் மூவ் பண்ணி கூட அந்த ஐட்டம்ஸ் நம்ம கிளிக் பண்ணி பண்ணலாம். இன்சர்ட் பட்டன் அப்படின்னா ஒரு வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும் மெனுஸ்ல அப்படின்னா ஆல்ட் ஐ அப்படிங்கிற ஆக்சஸ் கீயை யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ண முடியும். டெலீட் பட்டன் அப்படின்னா இட்ஸ் ரிமூவ்ஸ் த ஹைலைட்டட் ஐட்டம். எதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணிருக்கோம், எந்த ஐட்டம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிருக்கோமோ that item will delete, that button will delete. For that we can check set the alt t கூட access key-யா நம்ம பண்ணிக்கலாம். இல்லைன்னா delete key-யை யூஸ் பண்ணி நம்ம மெனு ஐட்டம் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். சாம்பிள் மெனு எடிட்டர் விண்டோ வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். இதுதான் சாம்பிள் எடிட்டர், எப்படி வந்து மெனு எடிட்டர் நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கிறது. ஓகேங்களா? கேப்ஷன் அப்படின்னா நேம் தருவோம், அதோட நேம் இண்டெக்ஸ் வேல்யூ செட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ஏரோஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சப் மெனுஸ் கிரியேட் பண்ணுவோம், டவுன் மெனுஸ் கிரியேட் பண்ணுவோம் சொன்னோம். இந்த எனேபிள், செக் பாக்ஸ், விசிபிள், இத 3 திங்ஸ் ஆல்ரெடி வி டிஸ்கஸ். ஷார்ட்கட்னா என்ன, அப்புறம் விண்டோ லிஸ்ட் என்ன இருக்கு, ஹெல்ப் மெனு என்ன, டெஸ்க்டாப்னா என்ன, எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒரு ஆப்ஷன்ஸுமே நம்ம ஆல்ரெடி வி டிஸ்கஸ்டு. ஓகேங்களா? இப்படிதான் நம்ம மெனுஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஒர்க்கிங் வித் மெனுஸ் அட் ரன் டைம்ல எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா, சப்போஸ் யூ வாண்ட் டு ரைட் அ ப்ரோக்ராம் தட் வுட் ஹெல்ப் பீப்புள் கன்வெர்ட் பிட்வீன் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் யூனிட்ஸ். இது எல்லாமே அதாவது ஒரு இன்ச்சஸ், சென்டிமீட்டர்ஸ், மீட்டர்ஸ், ஃபீட், இது மாதிரி வேரியஸ் டிஃபரன்ஸ் யூனிட்ஸ்ல அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும்போது 3 ஐட்டம்ஸ் வந்து நம்ம மெனு பார்ல கொடுப்போம். டார்கெட் என்ன, சோர்ஸ் என்ன, குவைட் பண்றது என்ன. இந்த மெனுஸை நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா எப்படி ப்ரோக்ராமா கன்வெர்ட் பண்ணி இட் வில் எஸ்டாப்ளிஷ் ஈஸியஸ்ட் பேசிக் யூனிட்டா நமக்கு எப்படி வந்து ஈஸியஸா ஒர்க் பண்ண போறோம். ஃபார்ம் லெவல் அப்படின்னா பேஸ் டிம், பேசிக், லென்த், ஆஸ் சிங்கிள் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம். டிக்ளேர் பண்ணிட்டு அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் எப்படி செட் பண்றோம் பாருங்க. கண்ட்ரோல் நேம்ஸ், சோர்ஸ், டார்கெட் அப்படிங்கிறதுக்கு வந்து 2 டெக்ஸ்ட் பாக்ஸஸ், மெனுஸ் வந்து இன்ச்சஸ், ஃபீட், சென்டிமீட்டர், மீட்டர், இதுக்கு எல்லாத்துக்கும். அப்புறம் இன்ச்சஸ், ஃபீட், சென்டிமீட்டர் இதுக்கும் அதாவது கன்வெர்ட் பண்றதுக்கு டு ஃபீட்டா கன்வெர்ட் பண்ணும், 2 சென்டிமீட்டரா 2 இன்ச்சஸா கன்வெர்ட் பண்ணும், மீட்டரா கன்வெர்ட் பண்ணுங்கும் போது அதுக்கு ஒரு மெனுஸ். தென் சோர்ஸ், டார்கெட், யூனிட்ஸ் இதுக்கான லேபிள்ஸ். ஃபர்ஸ்ட் 2 டெக்ஸ்ட் பாக்ஸ், அப்புறம் மெனுஸ் கிரியேட் பண்றோம். அது நெக்ஸ்ட் 2 லேபிள்ஸ் கிரியேட் பண்றோம். ஹவ் இட் வில் கிரியேட்னு பாத்துறீங்க, இப்படிதான் இருக்கும். வந்து சோர்ஸ், டார்கெட், குவைட். மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா இல்ல, புக்ல ரெஃபர் பண்ணிக்கலாம். 3 மெனுஸ் வி கிரியேட்டட். தென் சோர்ஸ், யூனிட்ஸ், டார்கெட் அப்படிங்கிறது 2 லேபிள்ஸ், 2 டெக்ஸ்ட் பாக்ஸஸ். ஸோ நீங்க கிளிக் பண்ணும்போது இதான் ஒர்க் ஆகும். இங்க இப்படிதான் கிளிக் கேப்ஷன்ல சோர்ஸ் நேம் அண்ட் கேப்ஷன் கொடுப்பீங்க. சோர்ஸ் அதுக்குள்ள இன்ச்சஸ், ஃபீட், சென்டிமீட்டர், மீட்டர் சோர்ஸ்லயும் தருவீங்க. இத வந்து ஏரோ மார்க்க கிளிக் பண்ணீங்க, ரைட் ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த உங்களோட சப் மெனு கிரியேட் ஆயிரும். டார்கெட்குள்ளார இன்ச்சஸ், ஃபீட், சென்டிமீட்டர், மீட்டர், தென் குவைட். இப்ப வந்து ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணீங்கன்னா ஆம்பர்சன் எஸ், ஆம்பர்சன் டீங்கும் போது இட் வில் கிரியேட் த ஆக்சஸ் கீஸ். அதோட ஆக்சஸ் கீஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ
Now you click the menu item inches அப்படின்னு source menuல click பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த inches அப்படிங்கிறது வந்துட்டு click ஆகி ஒர்க் ஆகும். இதை டிஸ்பிளே பண்ணா again up to target menu போயிட்டீங்கன்னா source வந்து இப்ப 2 மெனுஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். சோர்ஸ் இருக்கும். சோர்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா சோர்ஸ் டிஸ்பிளே ஆகும். டார்கெட் பண்ணீங்கன்னா சோர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆயிடும், டிசேபிள் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான கோடிங்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எப்படி ரைட் பண்ணுவோம்னா சப் இந்த சப்ல தான் எழுதுவோம். சப் மெனு ஃப்ரம் இன்ச்சஸ் கிளிக் பண்ணும்போது மெனு ஃப்ரம் இன்ச்சஸ் செக்டு ட்ரூவா இருக்கணும். ஃபீட் அப்ப இன்ச்சஸ் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஃபீட் ஃபால்ஸா இருக்கணும், சென்டிமீட்டர் ஃபால்ஸா இருக்கணும், மீட்டர் ஃபால்ஸா இருக்கணும். 4 ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். இன்ச்சஸ், ஃபீட், சென்டிமீட்டர், மீட்டர். இன்ச்சஸ் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா we have to set all the 3 options as ஃபால்ஸா நம்ம கொடுத்துறோம். ஓகேங்களா? டார்கெட்ல போயிட்டு have to make it all the menus 2 inches, 2 feet, menu 2 centimeter எல்லாத்தையுமே ட்ரூ கொடுத்துறோம். செட் கேப்ஷன்ஸ் வந்துட்டு இன்ச்சஸையும் வந்துட்டு ட்ரூவா கொடுத்துறோம். இப்படிதான் நம்ம கோட் ரைட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். சப்போஸ் the user click the menu item target menu click பண்றாங்க, read the value from the text boxesல இருந்து value get பண்ணி have to calculate the new value, then have to display it from the list box. டார்கெட் மெனுவை கிளிக் பண்ணி வேல்யூவை கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள் ஃப்ரம் ஹியர். ஓகே, சப் மெனு 2 meters கிளிக். 2 meters அப்படிங்கும்போது கால்குலேட் ஆகணும். இப்போ லேபிள் 3ல கேப்ஷன் மீட்டர்ஸ்னு கிளிக் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். மீட்டர்ஸ்ல வந்துட்டு இஃப் மெனு ஃப்ரம் இன்ச்சஸ் வந்து டிஸ்பிளே பண்ணணும்னா பேசிக் லென்த் வேல்யூ கால்குலேட் பண்ணும். வேல்யூ ஆஃப் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.textல இருந்து மல்டிப்ளை 2.54 அப்போ சென்டிமீட்டர்ஸ் டு இன்ச்சஸ் கன்வெர்ட் பண்றதுக்காக. எல்ஸ் ஃபீட்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா basic length equal to value of text box 1.text into 2.54 into 12. else if இப்ப ஃபீட்டும் கால்குலேட் பண்ணலன்னா சென்டிமீட்டர்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா என்ன நம்ம வேல்யூ கெட் பண்ணணுமோ சேம் இட் வில் டிஸ்பிளே. பேசிக் லென்த் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.text அந்த வேல்யூ நமக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இது வந்து கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்றதுக்காக. திஸ் இஸ் த 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மெனு எடிட்டர் ப்ரோக்ராம். A minute. Next, we are going to see about MDI form, multiple document interface, which is Microsoft item for a windowing environment in which one window, usually called the MDI container or MDI parent form, are containers of the other windows சொல்லலாம். other windows அப்படிங்கும்போது we will call as child forms. மல்டிபிள் டாக்குமெண்ட்டையும் ஒரே இன்டர்ஃபேஸ்ல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது MDI ஃபார்ம்ஸ் யூ வில் யூஸ். ஓகேவா? இதுல மைக்ரோசாஃப்ட் ஐட்டம்ஸ் வந்துட்டு விண்டோங்களுக்கு அலோவ் பண்ணுது. இது MDI பேரண்ட் ஃபார்ம்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு கண்டெய்னர்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் யூஸ் an MDI parent form to allow a user to work with 2 separate windowsல ஒர்க் பண்றோம், பட் சேம் அப்ளிகேஷன் தான் அப்படிங்கும்போது MDI யூஸ் பண்ணுவோம். MDI வந்து பேரண்ட் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணலாம். நேச்சுரலா ஸ்டார்ட் அப் ஃபார்ம்ல இருக்கும் பேரண்ட் அப்படின்னா. How to make MDI forms அப்படின்னா, to make an MDI parent form, choose the new MDI form option. ஃபைல் மெனுல போயிட்டு MDI form செலக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் you have to create additional forms. பேரண்ட் ஃபார்ம் மட்டும் கிடையாது, அடிஷ்னலா அதுக்குள்ள எவ்வளவு ஃபார்ம்ஸ் இருக்கு, சைல்ட் ஃபார்ம்ஸ் எவ்வளவு இருக்கு, have to create for that. at a designing time child forms வந்துட்டு MDI parent both
டிஃப்ரென்ஸ் we will look. டிசைனிங் டைம்லயே வந்துட்டு பேரண்ட் ஃபார்ம் என்ன சைல்ட் ஃபார்ம் என்னன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? when you run the project on the other hand the child forms must be explicitly so பண்ணணும் அப்படின்னா so மெத்தட் யூஸ் பண்ணுவோம். எம்டி பேரண்ட் ஃபார்மோட பவுண்டரிஸை பேஸ் பண்ணி தான் so பண்ணுவோம். சைல்ட் ஃபார்ம்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுப்போம் அதர்வைஸ். ஓகே, rather than in the Windows desktop. Finally சைல்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஹைட் பண்ணி டிசேபிள் பண்ணி தான் வச்சிருப்போம். எம்டி ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு சைல்ட் ஃபார்ம் அக்கார்டிங் டு த பேரண்ட் ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கோம். ஒரு சைல்ட் ஃபார்முமே வந்துட்டு எப்படி டிஸ்பிளே ஆகணும், பேரண்ட் ஃபார்ம் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கறத நம்ம வந்து செட் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இப்ப ஒரு எப்படி அரேஞ்ச் பண்ணிருப்போம்னு பாத்துட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இமேஜின் ஒரு லாகின் ஃபார்ம் கொடுத்துறோம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நம்ம உள்ள போறோம். உள்ள போனதும் நமக்கு வந்து ஒரு மாஸ்டர் பேஜ் ஓபன் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட் 2 மெனுஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபேக்கல்டி பேரண்ட் ஃபார்மாவும் ஸ்டூடெண்ட் வந்து சைல்ட் ஃபார்மாவும் கொடுத்துருக்கோன்னா ஃபேக்கல்டி ஃபார்ம்ல சம் ஆக்சஸ் வி வில் கால்குலேட். ஓகேங்களா? child form na students we are able to access some forms. Okay, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்ன பண்ணணும், யூசர்ஸ் என்ன பண்ணணும், அந்த டிஃபரன்ஸ்ல நம்ம மல்டிபிள் என்வரான்மெண்ட்ல ஒர்க் பண்றதுக்காக தான் எம்டிஏ ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். எவ்ரி எம்டிஏ அப்ளிகேஷன் should have a window menu. ஒரு விண்டோவா நமக்கு டிஸ்பிளே ஆகும். allow the user to arrange or cascade the child windows much like its this. ஒரு விண்டோவுமே ஒரு பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். The window menu should also include a list of MDA child windows இருக்கும். For example, a list of MDA child windows is easy to put on the menu. Menus வச்சுதான் ஒரு மெனு. ஃபார்ம் 1 வேணும்னா மெனுவை கிளிக் பண்ணி அந்த விண்டோ மட்டும் ஒர்க் ஆகும். ஃபார்ம் 2 வேணும்னா அந்த விண்டோ மட்டும் ஒர்க் ஆகும். என்ன இப்ப அட்மிஷன் ஸ்டூடெண்டோடதுல என்னெல்லாம் பார்ப்பீங்க, அட்மிஷனுக்காக பார்ப்பீங்க, மார்க் ஸ்டேட்மெண்ட், ரிசல்ட்ஸ்க்காக பார்ப்பீங்க, தென் மெட்டீரியல்ஸ். எந்த மெனு கிளிக் பண்றாங்களோ அந்த விண்டோ மட்டும் செப்பரேட் ஒரு விண்டோ மட்டும் நமக்கு ஓபன் பண்ணி அதுக்கான டிஸ்பிளே பண்ணி காட்டும். எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, சப் மெனு கேஸ்கேட் ஃபார்ம்ஸ் அண்டர்ஸ்கோர் கிளிக் இல்ல போயிட்டு எம்டிஏ பேரண்ட் ஃபார்ம் டாட் அரேஞ்ச் விபி கேஸ்கேட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அது விபி கேஸ்கேட்ல வந்துட்டு நமக்கு அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு அரேஞ்ச் ஆகி டிஸ்பிளே பண்ணும். ஓகே, till now if you have any doubts please raise your hands or send message through your chat box. இது வரைக்கும் எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, or else you can send the message through chat box. Okay, next we are going to discuss about working with graphics. Graphics அப்படின்னாவே விசுவல் பேசிக்ல எப்படி கிராஃபிக்ஸ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். Working with graphics is easy in Visual Basic 6. Okay, VB6 give you the flexibility and power to make graphical application in easy steps. Easy steps we can create our graphical related features. Okay, the built-in methods, properties and events allow you to use the features most effectively. கிராஃபிக்ஸ்க்காக யூஸ் பண்ற built-in மெத்தட்ஸும் ப்ராப்பர்ட்டிஸும் ஈவென்ட்ஸும் உங்களை எவ்வளோ எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ இதா வந்துட்டு விசுவல் பேசிக்ல யூஸ் பண்ணலாம். The graphic methods and properties let you perform some graphical operations perform பண்ண யூஸ் பண்ணுது. More specifically, they allow you to draw points, lines, circles, rectangles, ellipse, other shapes. இது எல்லாத்தையுமே நம்மளால draw பண்ண முடியும் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு. விசுவல் பேசிக் வந்துட்டு அதுக்கான ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. Graphic methods அப்படின்னா allow you to draw on the form and the picture box control. Formல draw பண்ணலாம், or else you will use the picture box control.
பிக்சர் பாக்ஸ் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாமே டிரா பண்ண முடியும். Visual Basic 6 graphic methods are only supported by the form object. ஆப்ஜெக்டையும் ஃபார்ம் ஆப்ஜெக்டாவும் அந்த பிக்சர் பாக்ஸ் கண்ட்ரோல் ரெண்டும் யூஸ் பண்ணிட்டு நம்ம கிராஃபிக்ஸை டிரா பண்ணலாம். கிராஃபிக் மெத்தடை யூஸ் பண்ணிட்டு நம்ம கிராஃபிக் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுது. The later versions of Visual Basic allow you to use them with the other objects control யூஸ் பண்ணியும் பண்ண முடியும். இதுல என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிண்ட் அப்படின்னா simplest graphic method in Visual Basic 6. This method has been used throughout the early version of the language. Early versionலயுமே print அப்படின்னு கொடுத்து உள்ள என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகணும் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி சிம்பிள் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம how to write a simple programல பார்த்தோம். print keyword யூஸ் பண்ணி how to display the statement in the form னு பார்த்தோம். ஓகேங்களா? It prints some text on the form or on the picture control. ஒரு டெக்ஸ்ட் எப்படி டிஸ்ப்ளே பண்றது or else பிக்சர்ல எப்படி டிஸ்ப்ளே பண்றது, பிக்சர் பாக்ஸ் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி பிக்சரை எப்படி டிஸ்ப்ளே பண்றதுன்னு பார்ப்போம். டிஸ்பிளேஸ் டெக்ஸ்ட டிஸ்ப்ளே பண்ணும். ஓகே, next graphic method is CLS. CLS method is another simple graphic method. எதுக்காக அப்படின்னா clear the surface of the form. என்ன நம்ம அந்த ஃபார்ம்ல கொடுத்துருக்கோமோ அதை வந்து கிளியர் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் CLS. ஆர் the picture of the control. பிக்சர்ல என்ன பிக்சர் பாக்ஸ்ல என்ன கண்ட்ரோல் இருக்கோ அதை வந்து கிளியர் பண்ணும். If some texts are present, you can use the CLS method to remove the text. CLS யூஸ் பண்ணி ஏதாவது டெக்ஸ்ட் பிரசண்டா இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். It clears and drawing created by the graphic method. கிராஃபிக் மெத்தட்ஸ்லயும் கிளியர் பண்றதுக்காக CLS. அதே ரன் டைம் டிசைனிங் டைம்ல நம்ம பண்றதுக்காக CLS யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பிக்சர்ஸ் இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட் ஏதாவது இருந்தாலும் சரி, பிக்சர் பாக்ஸ்ல இருக்கிற இமேஜஸா இருந்தாலும் சரி, இட் வில் கிளியர் using the method graphic method CLS. Okay, point method அப்படின்னா the point method returns the color value from an image for a pixel at a particular point. color இமேஜோட பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன இமேஜ் இருக்கு அதோட வேல்யூ என்னன்ட்டு point method will return. Okay, generally is to receive the color values from bitmaps. Bitmaps ஓட color value receive பண்றதுக்காக point method யூஸ் பண்ணுவோம். ஓகே, print CLS point. ஓகே, next reference methods used to redraw a control or an object. ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல கண்ட்ரோல ரீட்ரா பண்ணணும் அப்படிங்கும்போது ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன் அதர் வேர்ட்ஸ் இட் ரெஃபரன்ஸ் த கண்ட்ரோல ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஜெனரலி கண்ட்ரோல்ஸ் ஆர் ரெஃபரன்ஸ்டு ஆட்டோமேட்டிக்கலி மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி தான் பண்ணுவோம். பட் இன் சம் கேசஸ் you need to reference a controls appearance manually-ஆவும் ரெஃபரன்ஸ் பண்ண முடியும். invoking the reference method. ரெஃபரன்ஸ் பண்ணா அது வந்து ரீட்ரா பண்ணும். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் லேபிள் பாக்ஸ் எல்லாம் இருக்குன்னா அந்த வேல்யூஸ் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுக்கும். set அப்படின்னா set the color of a single pixel on the form. ஒரு சிங்கிள் பிக்சலோட கலரை சேஞ்ச் பண்றதுக்காக set அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். திஸ் மெத்தட் இஸ் டு டிரா பாயிண்ட்ஸ் டிரா பண்றதுக்காக ஏதாவது ஒரு டாட் ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம டிரா பண்ணும் போது set அப்படிங்கிற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். லைன் மெத்தட் டிராஸ் a line. Using the line method you can also draw the other geometric shapes கூட டிரா பண்ண முடியும். லைக் ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் கூட, ஸ்கொயர். எது வேணாலும் லைன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம டிரா பண்ணலாம்.
Then circle method use பண்ணிட்டு the circle method can draws a circle draw பண்ணுவாங்க. Using the circle method you can also draw the geometric shapes. ellipse கூட ellipse arcs கூட draw பண்ணலாம். ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ரிலேட்டட் டு தட் அதே மாதிரி சிமிலரா இருக்கிற மெத்தட்ஸும் ஷேப்ஸும் நம்மளால டிரா பண்ண முடியும். ஓகேங்களா? எப்படி லைனா யூஸ் பண்ணிட்டு நாட் ஒன்லி லைன், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் எல்லாம் டிரா பண்ணுவோமோ லைக் தட் சர்க்கிள் யூஸ் பண்ணி எலிப்ஸ், ஆர்க்ஸ் கூட we can draw. Paint picture method display an image on the form at runtime. Paint picture அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி உங்க ஃபார்ம்ல இமேஜஸ டிஸ்பிளே பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஷேப்ஸுமே பண்ண முடியும். ஓகேவா? அப்படிதான் கோட் ரைட் பண்ணாதான் நமக்கு ஃபார்ம்ல ரைட் ஆகும். Text height, text width. Text height method returns a height of a string on a form at runtime. Runtimeல எவ்வளவு ஹைட்ல அந்த string இருக்கணும். The text width method returns the width of a string on the form at runtime. Runtimeல அதோட width என்ன இருக்கணும், height என்ன இருக்கணும். For that purpose we are using the two method, text height and text width. These are all the graphic methods. Okay, அதாவது print, CLS, point, reference, pset, line, circle, paint picture, text height, text width. இது எல்லாமே வந்துட்டு graphical methods. Okay. Next, load picture function. Load picture function loads a picture to the form or the picture box control. ஒரு ஃபார்ம்ல ஒரு பிக்சரை டிஸ்பிளே லோட் பண்ணணும் ஆர் பிக்சர் பாக்ஸ்ல வந்துட்டு லோட் பண்ணும் போது we will use the function load picture. It checks the picture to the control in order to display it. டிஸ்பிளே பண்ணாம பிக்சரை லோட் பண்ணி காட்டும். The function takes the file path as a argument. அதாவது அந்த டெஸ்க்டாப்ல உங்களோட சிஸ்டம்ல எங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அந்த பாத்தை எடுத்து கோட்ல கொடுத்தீங்கன்னா அது வந்து அப்படியே பிக்சரை லோட் பண்ணி காட்டும். இந்த லோட் பிக்சர் ஃபங்க்ஷன் allow you to set pictures at runtime. ரன்டைமா டிஸ்பிளே பண்றதுக்காக அதோட கோட் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா picture 1 equal to load picture of C: my picture.jpg. This is the path. எங்க இருக்கு அப்படிங்கிறது. இந்த பாத்து கொடுத்தீங்கன்னா உங்களோட பிக்சர் வந்துட்டு ரன் டைம்ல உங்களோட ஃபார்ம்ல ஆர் எல்ஸ் in your picture box it will load the picture. ஓகே, அதுக்காக யூஸ் பண்ணதான் load picture function. The RGB அதாவது red, green, blue function returns an integer தான் return பண்ணும். A color code which is used to set the colors in Visual Basic Code. Visual Basic Codeல colors யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றதா RGB color code. RGB color code is a combination of red, green and blue colors. Okay, three colors mix பண்ணி நம்ம we can create all other colors. Consider the following example. Understand RGB function. Okay, form 1 dot back color. ஒரு form 1 ஓட back color நம்ம செட் பண்றோம் equal to RGB. R னா red ஓட வேல்யூ 120, G ஓட வேல்யூ 87, B ஓட வேல்யூ 55 கொடுத்தீங்கன்னா it will create one color. It will display in the form back color. Form ஓட back color display ஆகும். The RGB color sets the background color of the form object. The first, second and third arguments represents. First argument represents the red color, second arguments represents the green color, and the third one represents the blue color respectively. The color value is an integer. And the color values எல்லாமே வந்துட்டு integer values தான், அதாவது whole numbers. These values are in the range 0 to 255. அந்த நம்பருக்குள்ளதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். So you can use any value between the 0 to 0 and 255 to obtain a color. So இந்த
RGB கலர்ஸ்க்கு வந்துட்டு 0 to 255 இந்த ரேஞ்ச்ல என்ன வேல்யூஸ் வேணாலுமே நம்ம தரலாம். இன் பிட்வீன் 0 to 0 and 255 தருவோம். ஓகேங்களா? இட் வில் அப்டைன் 3 வேல்யூஸ்மே நமக்கு செட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ ஒரு கலர் வந்து நமக்கு அப்டைன் ஆகும். நெக்ஸ்ட் லோடு பிக்சர். The graphic properties are useful while working with graphic methods. Graphic properties எப்ப யூஸ்ஃபுல்னா graphic methods யூஸ் பண்ணும்போது தான் some of the forms properties and some of the picture box properties are the graphics properties. ஃபார்ம்ஸ்ல டிஸ்பிளே பண்ணணும்னா ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். பிக்சர் பாக்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும்னா அதோட பிக்சர் பாக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ட்ரா மோட் அப்படின்னா the draw mode property sets the mode of drawing for the appearance of the output from the graphic method. Property use variety of values use பண்ணிட்டு நம்ம draw பண்ணலாம். இதுதான் draw mode property. Draw style property அப்படின்னா the line style of any drawing from a graphic method. It allows you to draw shapes, லைன்ஸ், அதாவது சாலிடா லைன்ஸ் இருக்கணுமா, டர்ட்டல் லைன்ஸ் இருக்கணுமா, டேஷ்டு லைன்ஸ் இருக்கணுமா, அதாவது ஒரு லைனை தான் டிரா பண்ண போறீங்க அப்படின்னா அந்த லைன்ஸ் என்னென்ன ஸ்டைல்ஸ்ல இஃப் யூ வாண்ட், நீ என்னென்ன லைன்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டைல்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கறதுக்காக டிரா ஸ்டைல், அதாவது சாலிட் லைனா டாட்டர்ட் லைன்ஸ் வேணுமா ஆர் டேஷ்டு ஷேப்ஸ் வேணுமா அப்படிங்கறதுக்காக நம்ம draw style we will use. Okay, next thing, draw width. Draw width property sets the line width any drawing from any graphic method. While drawing shapes you can control the thickness of the lines using this property. Width அப்படினாவே அதோட thickness represent பண்றதுக்காக தான். Next, fill color. Fill color property is used to fill any shapes with a color. ஒரு ஷேப் இருக்கு, இப்ப சர்க்கிள் இருக்குன்னா சர்க்கிள்குள்ள ஃபில் பண்றதுக்காக அப்படின்னா ஃபில் கலர் யூஸ் பண்ணுவோம். You may use the symbolic color constants fill your shapes. You may also use the color codes as well as RGB function. Color codes யூஸ் பண்ணலாம். or RGB functions யூஸ் பண்ணி கூட you can fill the color of your object. உங்களோட ஆப்ஜெக்டோட கலரை நம்ம ஃபில் பண்ண முடியும். fill style. fill style அப்படிங்கிறது வந்து ப்ராப்பர்ட்டி let you fill shapes in a particular filling style. filling style வந்து ஷேப்ஸ்குள்ள நம்ம ஃபில் பண்ணலாம். four color அப்படின்னா ப்ராப்பர்ட்டி யூஸ் டு செட் or return the foreground color. உங்களோட ஃபாண்ட் கலர் தான் வந்துட்டு ஃபோர் கலர் அப்படிங்கிறது. உங்களோட ஃபாண்டோட கலரை நம்ம ஃபோர் கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இந்த திங்ஸ் எல்லாமே வாட் வி ஆர் லேர்னிங் தியரிட்டிக்கலி ஹாவ் டு டூ இன் யுவர் லேப் ப்ராக்டிகல்ஸ். ப்ராக்டிக்கலா நீங்க பண்ணும்போது யூ வாண்ட் ஃபர்கெட் இட். ஓகே, ஆட்டோ ரீட்ரா. set the auto redraw property to true. ட்ரூவா கொடுத்திருக்கீங்கன்னா get the persistent graphics கிடைக்கும். You are calling the graphic methods from an event but not from the paint event கிடையாது. event யூஸ் பண்ணி எதனா event யூஸ் பண்ணினா கூட நம்ம auto redraw பண்ணலாம். clip controls அப்படின்னா set the clip control property to the true to make the graphic methods repaint an object. repaint பண்ண முடியும் clip control யூஸ் பண்ணி. picture அப்படின்னா picture property use to set a picture. pictures can be set both designing timeலயும் நம்ம செட் பண்ணலாம், run timeலயும் picture property யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ண முடியும். next, run time graphic properties. Runtime graphic properties. Current X and current Y are the runtime properties which are used to set and return the position of a shape. Position of a shape are point at the runtime. இந்த பாயிண்ட்ல நம்ம ரன் பண்ண போறோங்கிறத வந்துட்டு current X, current Y, this value only return. Current X அப்படின்னா the current X property sets or returns a horizontal coordinate, X coordinate.
of the current graphic position at the runtime. X coordinate இல்லனா horizontal coordinate it will return. Current y அப்படின்னா the current y property sets or returns the vertical coordinate or y coordinate. Current graphic position at a runtime. Current graphic position இருக்கிற vertical coordinate இல்லனா y coordinate display பண்ணும். Printing text அப்படின்னா printing method used to display text on the form or picture box control. Various styles or colorsல வந்துட்டு picture boxலயோ இல்லனா ஃபார்ம்லயோ டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பண்றதுக்காக யூஸ் பண்றதா வந்துட்டு பிக்சர் பாக்ஸ் கண்ட்ரோல். பிரிண்டிங் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது பிரிண்டிங் டெக்ஸ்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிராயிங் பாயிண்ட்ஸ். டிராயிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னா the section shows the how to draw points using the pset method. அதாவது dots and how to use a step keyword in the pset method. pset methodனா ஏதோ ஒரு drawing dotted பண்ணணும் அப்படின்னா pset யூஸ் பண்ணி நம்ம டிரா பண்ணுவோம். drawing points using the pset method அப்படின்னா pset method allows you to draw a point. ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் நம்ம டிரா பண்றதுக்காக pset யூஸ் பண்ணுவோம். you need to specify the coordinate drawing positions நம்ம தரணும். You can also pass a color constant, that is optional argument in the pset. color constants நம்ம தர முடியும், but it's optional, not a mandatory one. இப்படிதான் நம்ம டாட்ஸ் டிரா பண்ணுவோம். இதுக்கான கோடு தான் இது. பிரைவேட் சப் கமாண்ட் ஷோ. கமாண்ட்ல வந்துட்டு ஷோ பண்றோம். கிளிக்ல வந்துட்டு டிரா வித் 10 வித்துக்கு வந்துட்டு pset, அதாவது XY ஆக்சிஸ் XY கோஆர்டினேட் 100,500 கொடுத்தா இப்படி ஒரு டாட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பிரைவேட் சப் எண்ட் சம் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். கமாண்ட் ஷோ அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கமாண்ட் பட்டனுக்கான நம்ம கேப்ஷன் ப்ராப்பர்ட்டி. கமாண்ட் 1 கிளிக் பண்றீங்க அப்படின்னா அந்த கமாண்ட ஷோ அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கிளிக் ஈவெண்ட்டுக்கு ஒரு இந்த 10 சைஸ் வித்துக்கு pset பண்ணிருக்கோம். அதாவது 100, 500 அந்த பொசிஷன்ல உங்களுக்கு ஒரு டாட் வந்து டிஸ்பிளே ஆகும். This is drawing points. பாயிண்ட்ஸ் எப்படி டிரா பண்றது pset மெத்தடை யூஸ் பண்ணி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் drawing lines. Okay, the line method lets you draw lines. line மெத்தடை யூஸ் பண்ணி you can able to draw lines in Visual Basic. You need to specify the starting point and finishing point of the line in the argument. Starting point to finishing point to nama tharano. You may also specify the color of the line. Line thalam, but it's optional. Visual Basic la draw lines draw panna mudiyum line method use பண்ணி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். For example program பார்க்கலாம். Private sub command show click eventக்கு draw width 5 னா அந்த 5 width இருக்கிற மாதிரி ஒரு லைன் வந்து பண்ணோம். லைன் அப்படிங்கிற மெத்தட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். 0,0ல 2000,2000 இது வந்து XY கோஆர்டினேட்ஸ். VB ப்ளூ அப்படின்னா ப்ளூ லைனா உங்களுக்கு வந்து ப்ளூ கலர்ஸ்ல உங்களுக்கு வந்து அந்த லைன் வந்து டிஸ்பிளே ஆகும். என்சப் ஓகே. இந்த ஷோ அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லைன் மெத்தடை யூஸ் பண்ணி லைன் எப்படி டிரா பண்றது. நெக்ஸ்ட் a line with drawing styles. நம்ம சொன்னோம் ஆல்ரெடி ஸ்டைல்ஸ் நிறைய யூஸ் பண்ணி இப்ப லைன் வந்து பிளைனாவும் பண்ணலாம், டாட்டட் லைன்ஸ் சாலிட் லைன் எல்லாம் பண்ணலாம்னு. ஃபார்ம்ஸ் டிரா ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி let you draw lines with a particular style. ஓகேங்களா? ஸ்டைல்ல நம்ம டிரா. The constant values of the draw style property are VB solid, VB dash, VB dot, VB dash dotted, VB dash dot, and VB transparent, VB inside solid. இது எல்லாமே கொடுப்போம். டிஃபால்ட்டா 0ல தான் இருக்கும். சாலிட் லைன்ஸ் தான் டிரா பண்ணுவேன். ஒரு லைனை இவ்வளோ ஸ்டைல்ஸ்ல டிரா பண்ணலாம். சாலிடா ஸ்டார்ட் பண்ணலாம், டாட்டட் லைன்ஸா டிரா பண்ணலாம், டேஷ் டாட்டட் லைன்ஸா பண்ண முடியும், டேஷ் டாட் பண்ணலாம், விபி டிரான்ஸ்பரண்டா பண்ண முடியும், விபி இன்சைடு சாலிடா பண்ணலாம். டிஃபால்ட் 0வா இருக்கும். சாலிட் லைன்ஸ் ஒன்லி வில் டிரா.
டிரா ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம பர்டிகுலர் ஸ்டைலோட வேல்யூ கொடுத்தோம்னா அந்த லைன்ஸ் நமக்கு டிரா ஆகும். You may also use the numeric constants or symbolic constants. அதாவது VB solid னும் தரலாம், இல்லைன்னா 0 இல்ல 1 2 இப்படி எது வேல்யூ வேணாலும் தரலாம் கோடிங் ஸ்டைல்ஸ்க்காக. ஃபார் எக்ஸாம்பிள் draw with 1, drawing style 1, line of 0,0 2000, 2000 VB value blue. Draw style VB இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன ஸ்டைல்ஸ் நம்ம தருவோம்னு சொன்னோம். நியூமரிக் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா சிம்பாலிக் கான்ஸ்டன்ட். நியூமரிக்னா 0 1 0 to 6 வரைக்கும் எந்த நம்பர்ஸ் வேணாலும் தருவோம். சிம்பாலிக் அப்படின்னா நம்ம வந்து டேஷ்டு லைனா டிரான்ஸ்பரண்டா அப்படிங்கறதா கொடுத்துருக்கோம் பாருங்க. சிம்பாலிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னா டிரா ஸ்டைல் வந்து விபி டேஷ் டாட் டேஷ் கொடுத்து டாட் டேஷ் கொடுத்து டாட் வந்திருக்கு பாருங்க. லைன் 100,900 அதாவது பொசிஷன் நம்ம ரெண்டு ஸ்டார்டிங் பொசிஷன் என்ன எண்டிங் பொசிஷன் என்னன்னு தரதான் 2800, 2800. விபி ரெட் அப்படின்னா அதோட கலர். வித் என்ன நியூமரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னா 1 கொடுத்துருக்கோம். லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் அதோட கலர். நெக்ஸ்ட் டிரா ஸ்டைல் விபி சிம்பாலிக் கான்ஸ்டன்ட். ஸோ டிபி டேஷ் டாட் லைன் வந்துட்டு ஸ்டார்டிங் பொசிஷன் எண்டிங் பொசிஷன் அதோட கலர்ஸ் கொடுத்துருக்கோம். சோன்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு லைனும் உங்களுக்கு ரெப்ரசன்ட் ஆகும். நெக்ஸ்ட் டிராயிங் சர்க்கிள்ஸ். You can draw a circle using the circle method. Circle method யூஸ் பண்ணி நம்ம we can draw a circle in. Please wait a minute. Someone raising hands. கண்ணா உங்க மைக் அன்மியூட் பண்ணிருக்க. ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் டவுட். கண்ணா, who raised your hands? Please ask. Hello, ma'am. சொல்லுங்க. Yeah, ma'am. Good morning, ma'am. குட் மார்னிங். சொல்லுங்க. Ma'am, semester 1 எப்போ மேம் இருக்கும்? ஆக்சுவலி எக்ஸாம் வந்து லைக் டென்டேட்டிவ் எந்த மந்த் மேம் இருக்கும்? கண்ணா, இந்த क्वेश्चंस எல்லாம் ஒன்ஸ் கிளாஸ் ஃபினிஷ் ஆனதும் கேட்டுக்கலாமா? ஓகே ஓகே மேம். ஓகே, சாரி. இட்ஸ் ஓகே. தேங்க் யூ. ஒன்ஸ் கிளாஸ் ஃபினிஷ் ஆனதும் இது என்ன क्वेश्चंस இருக்கோ எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ. எடுக்கிற டாபிக்ஸ்ல டவுட்ஸ் இருந்தா மட்டும் சாட்ல போடுங்க, or else you can raise your hand. Okay. Drawing circles. You can draw a circle using the circle method. Circle method யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு விபில circles draw பண்ணலாம். You may also use the circle method to draw different geometric shapes யூஸ் பண்ண. ellipse, arcs இதெல்லாம் டிரா பண்றதுக்கும் சர்க்கிள் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. யூ நீட் டு ஸ்பெசிஃபை த சர்க்கிள் சென்டர் அண்ட் த ரேடியஸ் வேல்யூ டு டிரா த சர்க்கிள் யூசிங் த சர்க்கிள் மெத்தட். ஓகே. நம்ம லைன்ஸ் டிரா பண்ணணும்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் we need. For circle you want the center value and the radius value. Center point to radius value, two values we need. Okay. For example ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். Private sub command show click அதுல போயிட்டு draw with 3 with அளவுக்கு 3 இருக்கிற அளவுக்கு சர்க்கிள் 1800 1800 கமா அதாவது பொசிஷன் and then radius வந்து 1000 VB ரெட் அப்படின்னா அதோட கலர். ஓகேங்களா. இன் சப் கொடுத்துட்டீங்கன்னா சோ கிளிக் பண்ணா உங்களுக்கு இப்படி ஒரு சர்க்கிள் வந்து டிரா ஆகும். நெக்ஸ்ட் a circle filled with color. கலரோட எப்படி ஒரு சர்க்கிள் டிரா பண்றதுக்கான ப்ரோக்ராம். பிரைவேட் சப் கமாண்ட் ஷோ கிளிக் ஆப்ஷன், அதாவது ஷோங்கிற கமாண்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த ஈவென்ட் நடக்கும்போது ஃபில் ஸ்டைல் விபி சாலிடா உங்களுக்கு வந்து ஸ்டைல் வந்து விபி சாலிட்
fill color. கலர்னா இதுதான் நம்ம கலர் கோட் தருவோம். HB0C0FF அப்படின்னா இந்த கலர் வந்து ஃபில் ஆகும். Draw with 3 width இருக்கிற வரைக்கும் ஒரு சர்க்கிள் டிரா பண்ணும். ஸ்டார்டிங் பொசிஷன், சென்டர் பொசிஷன், தென் ரேடியஸ், விபி ரைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். சிம்பிளா ஒரு சர்க்கிள் எப்படி டிரா பண்றது, ஃபில் வித் கலர், கலரோட இப்படி டிரா பண்றது. நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள். The line method can be used to draw different geometric shapes. Lines use பண்ணியே நம்ம rectangle, triangle also we can draw. Okay. For example, private sum command so click போயிட்டு draw with 3 இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம், லைன் 300, 300, step 4000, 2000, VB blue, ஓகேங்களா, 5 in sub. ஸோ நமக்கு இது மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வந்து ட்ரா ஆகும். நெக்ஸ்ட் த பெயிண்ட் ஈவெண்ட். த பெயிண்ட் ஈவெண்ட் fires automatically when the form is refreshed. ஃபார்ம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும்போது இந்த பெயிண்ட் ஈவெண்ட் நமக்கு ஒர்க் ஆகும். ஃபார் இன்ஸ்டன்ட், the paint event fires when you uncover areas in a form or when you resize a form. ரெண்டு ஈவெண்ட் நடக்கும். எதனா ரீசைஸ் பண்றது. இஃப் த ஆட்டோ ரீட்ரா ப்ராப்பர்ட்டி இஸ் செட் டு பி ட்ரூ, ஆட்டோ ரீட்ராங்கிற ப்ராப்பர்ட்டியை ட்ரூவா பண்ணிட்டோம்னா திஸ் ஈவெண்ட் வில் நாட் பி இன்வோக் ஆகாது. அண்ட் while resizing, if you shrink the form, this event does not fire. Resize பண்ணும்போதும் சரி, shrink பண்ணும்போதும் இந்த பெயிண்ட் ஈவெண்ட் ஒர்க் ஆகாதுங்கிறாங்க. Displaying an image. Load picture function sets the picture to the picture box control or the form object. Load picture function use பண்ணி தான் we are going to display the picture. இல்லைன்னா ஒரு ஃபார்ம் ஆப்ஜெக்ட்ல பிக்சரை டிஸ்பிளே பண்ணுறோம். இட் ரெக்யூர்ஸ் த ஃபைல் பாத் ஆஸ் என் ஆர்குமெண்ட். அந்த பிக்சரோட ஃபைல் பாத்தை தான் நம்ம ஆர்குமெண்டா பாஸ் பண்ணுவோம். The following example shows you how to use a load picture function. Okay, அந்த show picture function load picture எப்படி நம்ம கோட ரைட் பண்ணுவோம்னா, private sub command show underscore click eventல உங்களுக்கு ஷோ ஆகும். பிக்சர் 1 ஈக்குவல் டு லோட் பிக்சர், உங்களோட பிக்சர் வந்து லோட் ஆகும். D:\pitch.jpg இருக்கிற பிக்சர் வந்து அப்படியே உங்களுக்கு லோட் ஆகும். ஓகேங்களா. லோட் பிக்சர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, பிக்சர் பாக்ஸ் கண்ட்ரோல் இல்லைன்னா ஃபார்ம் ஆப்ஜெக்ட்ல உங்களோட பிக்சரை லோட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஃபைல் பார்த்து தான் ஆர்குமெண்டா நம்ம பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. லோட் பிக்சர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஃபைல்ஸ் பிக்சர் எப்படி லோட் பண்றது அப்படிங்கிறது. இந்த D:, இதெல்லாம் வந்துட்டு எந்த லொகேஷன்ல உங்களோட சிஸ்டம் இல்லைன்னா லேப்ல வந்து பிக்சர் இருக்கோ அந்த பாத் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, இந்த பாத் திஸ் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த லோட் பிக்சர் program. Wait a minute, we'll be back in a few minutes.
ஸோ பிக்சர் எப்படி டிஸ்பிளே பண்றதுன்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். நெக்ஸ்ட் திங் மானிட்டரிங் மவுஸ் ஆக்டிவிட்டி. மவுஸ் ஆக்டிவிட்டியை எப்படி மானிட்டர் பண்றதுன்னு மவுஸ் ஈவென்ட்ஸ் அக்கர் when the mouse movements in the forms and controls following are various mouse events. ஒரு மவுஸ் ஈவெண்ட் அப்படிலாம் அக்கர் ஆகும்னா மவுஸை மூவ் பண்ணும்போது, ஒரு ஃபார்ம்ஸ் ஆர் கண்ட்ரோல்ஸை கிளிக் பண்ணும்போது மவுஸ் ஈவெண்ட் will occur. ஸோ மவுஸ் டவுன் அப்படின்னா மவுஸ் பட்டன் இஸ் ப்ரெஸ் பண்றது. மவுஸ் என்டர் அப்படின்னா மவுஸ் பாயிண்டர் என்டர்ஸ் த கண்ட்ரோல்ல போய் இதெல்லாம் பிளேஸ் பண்றது. மவுஸ் ஹேண்ட் ஓவர் அப்படின்னா ஓவர் த கண்ட்ரோல். லீவ் அப்படின்னா கண்ட்ரோல்ஸ்ல இருந்து லீவ் பண்றது. மவுஸ் மூவ் பண்றதுன்னா கண்ட்ரோல் ஓவர் த மூவ்ஸ் ஓவர் த கண்ட்ரோல். மூவ் அப் அப்படின்னா பாயிண்ட வந்துட்டு ரிலீஸ் பண்றது. வீல் அப்படின்னா வீல்ஸை மூவ் பண்ணி நம்ம மவுஸ் பண்றது. மவுஸ் ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் ஆஃப் த மவுஸ் ஈவெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் டைப் வந்துட்டு மவுஸ் ஈவெண்ட் ஆர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட். The mouse event argument object is used for handling mouse event handle பண்றதுக்காக யூஸ் பண்றதா mouse event arguments. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா buttons pressed indicate the mouse button press பண்றது. indicates the number of click, எவ்வளோ கிளிக் பண்ணியிருக்கோம். டெல்டா இண்டிகேட்ஸ் த நம்பர் ஆஃப் டெட் எண்ட், அதாவது வீல் எவ்வளோ டைம் ரொட்டேட் ஆயிருக்கு. எக்ஸ் கோஆர்டினேட்ல எக்ஸ் இண்டிகேட்ஸ் த எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் த மவுஸ் கிளிக். ஒய் இண்டிகேட்ஸ் த ஒய் கோஆர்டினேட் ஆஃப் த மவுஸ் கிளிக். ஓகேவா? இதெல்லாமே மவுஸ் ஈவெண்ட்ஸ். மவுஸ் ஈவெண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம ரைட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். மவுஸ் ஈவெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ரைட் பண்ணுவோம். Next thing we are going to discuss file handling. Okay, file is a collection of bytes stored on a disk with the given name. ஒரு given nameக்கு நம்ம என்ன bytes வந்து நம்ம அந்த diskல ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதான் file அப்படி சொல்லுவோம். Every development tool provides access to these files on the disk. எல்லா டெவலப்மெண்ட் டூலுமே நம்ம வந்துட்டு டிஸ்க்ல இருக்கிற ஃபைல ஆக்சஸ் பண்றதுக்கான டூல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம இதுல வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், ஃபைல்ஸை மேனிபுலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். தெர் ஆர் த்ரீ ஸ்பெசிபிக் கண்ட்ரோல்ஸ் இருக்கு கால்டு ஃபைல் கண்ட்ரோல்ஸ். தீஸ் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸை நமக்கு யூஸ் பண்ண முடியும். ஃபைல் ஹேண்ட்லிங் ஸ்டெப்ஸ் என்னன்னா ஓப்பனிங் எ ஃபைல், ப்ராசஸிங் எ ஃபைல். ப்ராசஸிங் எ ஃபைல்னா either we will reading the content of the file or writing the record data into the file. எது வேணாலும் பண்ணலாம். ஒரு ஃபைலை வந்து நம்ம ரீட் பண்ணலாம் or else writing the data to the file. Then closing the file. ஃபைலை ஓப்பன் செய்வோம். Then we will read the data or write the content to the data. Then close the data. These are the file handling steps. Files அப்படின்னாவே some keywords இருக்கு. Records அப்படின்னா one logical section of the file that holds a related set of data. Record அப்படின்னா related set of dataவை நம்ம அதுல வச்சிருப்போம் அந்த ரெக்கார்ட் அப்படில. If the file contains student information, a record would hold the information on one student. இப்போ ஒரு ஃபைல்ல வந்து ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு ஃபைல் வச்சிருக்கோம்னா இதுல ஒரு ரெக்கார்ட்ல என்ன இருக்குன்னா ஒரு ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்டோட நேம், அட்ரஸ், ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கும். இஃப் தெர் ஆர் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர்ட் அப்படின்னா ஒரு ஃபைல் கண்டைன்ஸ் 5000 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ரெக்கார்ட் அப்படின்னாவே லாஜிக்கல் செக்ஷன் ஆஃப் எ ஃபைல் that holds the related stored data, set of data வந்து நம்ம அதுல வச்சிருப்போம். ஃபைல்ல வந்து ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு ஃபைல் வச்சிருக்கோம்னா ஒரு ரெக்கார்ட்ல ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டா இருக்கும். இஃப் ஃபைல் கண்டைன்ஸ் 5000 ரெக்கார்ட் இருக்குன்னா 5000 ஸ்டூடெண்டோட ரிஜிஸ்டர் 5000 ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னா இந்த ஃபைல்ல 5000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு மீனிங். ஃபீல்டு அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் த ரெக்கார்டு that defines a specific information. ஒரு ஃபீல்டுனா அதுல ஒரு ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஐடி, இது எல்லாமே ஃபீல்ட்ஸ். The field is the lowest element in the file. ஃபீல்டு
அப்புறம் ரெக்கார்ட் தென் ஃபைல். ஓகேவா? ஸோ ஃபீல்ட் இஸ் த லோயஸ்ட் எலமெண்ட்னு சொல்லுவோம் ஃபைல்ல. ஈவன் இஃப் த இன்ஃபர்மேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் கேரக்டர், ஒரே ஒரு கேரக்டர் கூட இருக்கலாம். இப்ப செக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம்னா மேல் ஆர் ஃபீமேல், ஏதோ ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் கொடுக்கலாம் ஒரு ஃபீல்டுல. the field is equivalent to the variable மாதிரி தான் இருக்கும் field also. We call it a variable when it is used to store the data in a memory, and call it a field when it store a file. இப்ப எப்ப வந்து டேட்டாவை மட்டும் ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு ஃபீல்டை யூஸ் பண்றோம்னா then we will call it as variable னு கால் பண்ணுவோம். ஃபைல் ஹேண்ட்லிங்ல இன்புட் அவுட்புட், ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் இன்புட் அவுட்புட். whenever you work with a file, you have to have ways of reading data from the file. அப்படின்னா inputs. the ways of writing data to the file அப்படின்னா output னு சொல்லுவோம். input output operation consist of all those commands that you read and write files. இந்த இன்புட் அவுட்புட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபைல்ல ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா இன்புட் அவுட்புட் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். யூ ஹாவ் டு ரீடிங் a data from the file இன்புட் ஆப்ரேஷன். யூ ஆர் கோயிங் டு ரைட் டேட்டா டு த ஃபைல் அவுட்புட் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? These are the file operations. Okay. Next, types of files we are going to discuss. Sequential file. This is a file where all the information is written in the order from beginning to the end. ஒரு ஆர்டர்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கும். பிகினிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன். தட் இஸ் த சீக்வென்சியல் ஃபைல். டு ஆக்சஸ் a given record, you have to read all the records stored before it. ஒரு ரெக்கார்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இருந்து நீங்க அந்த ரெக்கார்ட் ஸ்டோர் பண்ணதுல இருந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். இட் இஸ் இன்ஃபேக்ட் லைக் லிசனிங் டு எ டேப் லிசன் பண்ற மாதிரி தான். You can go forward or back, but you can't jump directly to a specific song to the tape. ஒரு இப்ப சீக்வென்சியல் ஃபைல் ஆக்சஸ் பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஃபைல் வேணும்னா ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க பார்க்கணும். இப்ப நம்ம டேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க, நீங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. டேப்ஸ்ல எல்லாம் என்னன்னா ஃபர்ஸ்ட் இருந்து தான் நம்ம சாங்ஸ் கேட்க முடியும். ஃபார்வேர்ட் பண்ணலாம், பேக் பண்ணலாம், பட் ஒரு சாங்குக்காக நம்ம ஸ்பெசிபிக் சாங்குக்காக நம்ம டைரக்டா ஜம்ப் பண்ண முடியாது. சேம் லைக் தட் சீக்வென்சியல் ஃபைல்லையும் ஒரு ஃபைலை மட்டும் டைரக்டா நம்ம போய் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்ல இருந்து தான் பார்த்துட்டு வர முடியும். இன்ஃபேக்ட் இன் ஓல்டன் டேஸ் மேக்னெட்டிக் டேப் வாஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மீடியமா இருந்துச்சு டு ஸ்டோர் டேட்டா, அண்ட் ஆல் த ஃபைல்ஸ் வேர் ஆர்கனைஸ்டு திஸ் வே. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டேஸ்ல மேக்னெட்டிக் டேப்ஸை யூஸ் பண்ணி தான் எல்லா ஃபைல்ஸுமே ஸ்டோர் பண்ணாங்க. அந்த டைம்ல தான் சீக்வென்சியல் ஃபைல்ஸும் யூஸ் பண்ணாங்க, ஆர்கனைஸ்டு வேவா இருக்கும்னு சொல்லிட்டு. Now it's still useful when there is a small amount of data to store. A file of application settings. இப்ப கொஞ்சம் டேட்டா மட்டும் ஸ்டோர் பண்ணா இட்ஸ் ஈஸி, சிம்பிளர். லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் டேட்டா மீன்ஸ் இட்ஸ் டிஃபிகல்ட் திங். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், it can even be of use where there is a large amount of data to be stored, provided it has to be processed at one time. Example, a file invoices to produce a statement month end. இப்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அப்படின்னா ஃபைல் இன்வாய்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்றாங்கன்னா மந்த் எண்ட் மட்டும் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் டேட்ல இருந்து எண்டிங் டேட் வரைக்கும் பார்க்க போறாங்கன்னா சீக்வென்சியல் ஃபைல் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபைல் இஸ் ரேண்டம் ஃபைல். A file where all records are accessible individually. Individually நம்ம access பண்றோம்னா random file. It is like a CD where you can jump to any track. எந்த track வேணாலும் நம்ம jump பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும் random file. This is useful when there is a large quantity of data to store and it has to be available quickly. Large amount of data நம்ம store பண்ண போறோம். We have to quick access பண்ணணும். எந்த டேட்டா வேணுமோ அதுக்கு வந்து நம்ம random file யூஸ் பண்ணுவோம். Have to know if a part is in a stock for a customer who is on the phone. The program does not have time to search through 10,000 records individually to locate the correct one. ஓகேங்களா? ஒரு கஸ்டமர் வந்து போன்ல இருந்து எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு கேட்டாருன்னா
நம்ம 10,000 ரெக்கார்ட்ஸையும் நம்ம செக் பண்ணி சொல்ல தேவையில்லை. கரெக்ட் ஒன் என்னவோ அதை எடுத்து நம்ம சொல்லிடலாம். இஃப் யூ ஆர் யூசிங் த ரேண்டம் ஃபைல். This method of storage became popular when the hard disk drives were developed. இந்த மெத்தட் எப்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஹார்ட் டிஸ்க் டிரைவ் டெவலப் பண்ணும்போது தான் சீக்வன்சியல் ஃபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பைனரி ஃபைல். This is a special compacted form of the random file. Random file oda compact form da binary file. Data is stored at the byte level la irundhu store பண்ணுவாங்க. And you can read and write individual bytes to the file. ஒரு bytes me நம்ம read பண்ணலாம், write பண்ண முடியும். This makes the file access very fast and efficient பண்ண முடியும். We don't be covering this type of file in this exercise. Okay. Access modes. Files எப்படியெல்லாம் access பண்ணலாம்னா, for mode in the open statement indicates how the file will be used. எப்படி நம்ம அந்த file யூஸ் பண்ண போறோம். There are 5 access modes இருக்கு. Input, open for a sequential input. The file will be read sequentially starting from the beginning. Sequential input காக open பண்றோம்னா ஸ்டார்டிங்ல இருந்து ரீட் பண்ணும். அவுட்புட் அப்படின்னா ஓபன் இட் ஃபார் சீக்வன்சியல்னா ரெக்கார்ட்ஸ் வில் பி ரிட்டன் சீக்வன்சியல் ஆர்டரா நடக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங். இஃப் த ஃபைல் டிஸ் நாட் எக்ஸிஸ்ட் இட் இஸ் கிரியேட்டட். ஓகேங்களா? இட் டிஸ் எக்ஸிஸ்ட்னா ஓவர் ரைட் பண்ணிக்கும். ஓகே. ரேண்டம்னா ஓபன் ஃபார் ரேண்டம் ரீட் அண்ட் ரைட் பர்பஸ்க்காக ரெக்கார்ட் ஸ்பெசிபிக் ரெக்கார்ட் மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்பன் அப்படின்னா சீக்வன்சியல் அவுட்புட் டு த end of an existing file. ஒரு ஃபைல அப்பன் பண்ணணும் அப்படின்னா it does not exist is created. It is not overwritten the file. overwriteம் பண்ணாது. ஓகேங்களா? பைனரி அப்படிங்கும்போது open a binary read and write byte levelல இருந்து பண்றதுக்கு. if access mode is not specified, இந்த access modeமே specify பண்ணல open statementனா random is used default. ரேண்டம்னா ரீட் ரைட்டுக்காக நம்ம ஓபன் பண்றது. ஓகேங்களா? ஃபைல் சிஸ்டம் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபைல் சிஸ்டம் கண்ட்ரோல். VB provides 3 native toolbox controls working with the file system. ஃபைல் சிஸ்டம் ஒர்க் பண்றதுக்காக 3 VB ல ப்ரொவைட் பண்றாங்க. டிரைவ் லிஸ்ட் பாக்ஸ், டைரக்டரி லிஸ்ட் பாக்ஸ், தென் ஃபைல் லிஸ்ட் பாக்ஸ். இந்த 3மே நம்ம டூல்ஸ் பாக்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். Okay, you can use these controls independently or in concrete with one another to navigate the file system. Drive list box அப்படின்னா control is specified drop down list that display the list all the valid drives on the user system. உங்களோட சிஸ்டம்ல இருக்கிற எல்லா வேலிட் டிரைவ்ஸ்மே லிஸ்ட் அவுட் ஆகும். The most important property of the drive list box is drive property, which is set when the user selects an entry from the drop-down list or when you assign a drive string to the drive property in code. You can also read the drive property to see the drive to be selected. C drive, S drive, E drive எல்லாம் இருக்கும். எந்த drive வேணுமோ அதை select பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? To make a drive list box, display the directories of the currently selected drive. கரண்டா என்ன டிரைவை நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த டைரக்டரிஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். யூ வுட் செட் த பாத் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டிரைவ் லிஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோல் டு த டிரைவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டிரைவ் லிஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோல் சேஞ்ச் ஈவெண்ட் ஆஃப் த டிரைவ் லிஸ்ட். ஸோ டைரக்டரியோட பார்த்து தரணும். .dar1.path equal to drive1.drive கொடுத்தீங்கன்னா அந்த பாத்துல என்னென்ன டிரைவ்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு அந்த டைரக்டரிஸ் எல்லாமே டிரைவ் லிஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற டைரக்டரிஸ் will display. The directory list box control displays hierarchical list of the users disk directories. Hierarchically உங்களுக்கு display ஆகும் and subdirectories and automatically reacts to mouse click. Directory click பண்ணீங்கன்னா அதோட sub directoryயும் navigate ஆகும். To synchronize the path selected in the directory list box, a file list box, assign the path property. அதாவது ஒரு பாத்தை நீங்க கொடுத்து
கொடுத்துட்டீங்கன்னாவே அதோட டிரைவ், டைரக்டரி, தென் அதோட ஃபைல் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபைல் லிஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோல்ஸ் த லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் இந்த டைரக்டரியில இருக்கிற ஒரு பாத் ப்ராப்பர்ட்டியை செட் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாமே டிஸ்பிளே ஆயிடும். என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேன் டிஸ்பிளே ஆல் த ஃபைல்ஸ் இன் த கரண்ட் டைரக்டரியில இருக்க எல்லா ஃபைல்ஸுமே உங்களுக்கு அதுல டிஸ்பிளே ஆகும். யூ கேன் யூஸ் த பேட்டர்ன் ப்ராப்பர்ட்டி டு ஷோ ஒன்லி சர்டைன் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ். சர்டைன் ஒரு டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் மட்டும் வேணும்னா பேட்டர்ன் ப்ராப்பர்ட்டியை நம்ம செட் பண்ணிக்கலாம். Similar to the standard list box, combo box control, you can reference the list count, list index properties access in the எப்படி லிஸ்ட் பாக்ஸ் கொமோ பாக்ஸ் இருக்குமோ அது மாதிரி லிஸ்ட் கவுண்ட், லிஸ்ட் இண்டெக்ஸ் 3 ரெஃபரன்சஸ் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்காகனா access items in drive list box, directory list box, ஃபைல் லிஸ்ட் பாக்ஸ் இதுல இருக்கிற எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்றதுக்காக. இன் அடிஷன் ஃபைல் லிஸ்ட் பாக்ஸ்ல மல்டி செலக்ட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. மல்டிபிள் எதுக்காக அந்த மல்டி செலக்ட்னா மல்டிபிள் ஃபைல்ஸையும் அட் ஏ டைம் செலக்ட் பண்ணணுங்கிறதுக்காக. Have any doubts till now? இது வரைக்கும் எதுனா டவுட்ஸ் இருக்கா இந்த சப்ஜெக்ட்? எஸ், புக்ஸ் அவைலபிளா இருக்குமா? புக்ஸ் இல்லைன்னா நீங்க ஆன்லைன்லயே கூட உங்க நம்பர் கொடுத்து எடுத்துக்க முடியும். Any other doubts? ஆன்லைன்லயே உங்களோட நம்பர் கொடுத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் அவைலபிள் in your website. Next topic we are going to say about file system objects. This is one object model provides object based tool provide பண்ணும் working with folders and files. Folders and files வந்து object வச்சுட்டு எப்படி ஒர்க் பண்றதுன்னா file system objects. Using object method, இதோட syntax, this is the syntax. It exposes a comprehensive set of properties and methods to perform file system operation. அதாவது ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும். You want to move the file from one place to another place, deleting the file, and providing information about the folders and files. For that purpose, we are using the file system object. The file system object also provides methods for reading and writing sequential text files. Sequential filesல வந்துட்டு text files read பண்ணவும் can write பண்ணவும் இந்த file system objects யூஸ் பண்றோம். However, it does not have methods for processing binary random files access பண்றதுக்கு முடியாது. Only sequential files we can access. இதுதான் file system objects. ப்ராஜெக்ட்ல போயிட்டு ரெஃபரன்சஸ் ஆட் பண்ணணும். ப்ராஜெக்ட் மெனுவை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் த ரெஃபரன்ஸ் பாக்ஸ் யூ ஹேவ் டு செலக்ட் மைக்ரோசாஃப்ட் ஸ்கிரிப்டிங் ரன் டைம் அப்படிங்கிறது கிளிக் பண்ணணும். ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆட் எம்டி ஃபார்ம் எல்லாம் இருக்கு பாருங்க. எம்டி எப்படி கிரியேட் பண்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரெஃபரன்சஸ் கிளிக் பண்ணுங்க. ரெஃபரன்சஸ்ல இந்த டயலாக் பாக்ஸ், திஸ் டயலாக் பாக்ஸ் will open. In that you have to select Microsoft ஸ்கிரிப்டிங் ரன் டைம். இது வந்து கிளிக் பண்ணிட்டு அதாவது எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஃபைல் சிஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ்ல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அதோட டிஸ்கிரிப்ஷன் we will discuss. ஃபைல் சிஸ்டம் ஆப்ஜெக்ட்னா the file system object itself highest level of the file system object model allows the programmer to interact with the files, folders and drives. Files ஓட folders ஓட drives ஓட interact பண்றதுக்காக the programmer can use the file system objects to create directories, move files, determine whether or not a drive exists. இப்ப ஒரு ஃபைல், ஒரு டைரக்ட் ஃபைல்ஸை கிரியேட் பண்ணலாம், டைரக்டரிஸ் கிரியேட் பண்ணலாம். ஒரு பிளேஸ்ல இருந்து another place you can move your file or directories. Then you can check your directory or file is available or not.
எல்லாமே வந்துட்டு ஃபைல் சிஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி பண்ண முடியும். டிரைவ் அப்படின்னா the drive object is used to examine information on the diskோட information. இல்ல CD ROM, RAM, disk, network deviceஸோட இன்ஃபர்மேஷனை நம்ம ஓப்பன் பண்ண முடியும். The drive is collection provide list of physical and logical drives on the system. லாஜிக்கலா இல்ல பிசிக்கலா என்னென்ன டிரைவ்ஸ் அவைலபிள்ங்கிறத பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஃபைல் ஆப்ஜெக்ட் இஸ் யூஸ்டு டு எக்ஸாமின் அண்ட் மேனிபுலேட் ஃபைல்ஸை மேனிபுலேட் பண்றதுக்கும் எக்ஸாமின் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஃபைல் கலெக்ஷன் ப்ரொவைட்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் இன் எ ஃபோல்டர். உங்க ஃபோல்டர்ல என்னென்ன லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஃபைல் ஆப்ஜெக்ட்ஸ்ல தான் டிஸ்பிளே ஆகும். Next thing, folder object. Folder object is used to examine and manipulate folders. Folders manipulate பண்றதுக்காக folder object. Files manipulate பண்ண access பண்றதுக்காக file object. ஓகேங்களா? The folders collection provides all the list of subfolders. Folder குள்ளார என்னென்ன subfolder இருக்கோ எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் folder object. Next, text stream object. Used to read and write text files என்னெல்லாம் இருக்கும் அதை ரீட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா டிரைவ்ஸ் ரிட்டர்ன்ஸ் டிரைவ்ஸோட கலெக்ஷன் என்ன இருக்கு விச் இஸ் லிஸ்ட் ஆஃப் பிசிக்கல் அண்ட் லாஜிக்கல் டிரைவ்ஸ் ஆஃப் த சிஸ்டம். இதான் டிஸ்பிளே பண்ணும் ஃபைல் சிஸ்டம் ஆப்ஜெக்டோட டிரைவ். நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு ஃபைல் சிஸ்டம் ஆப்ஜெக்ட் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா பில்ட் பாத் appends file path information to a existing file path. File path அப்படிங்கறத வந்து நம்ம பில்ட் பண்ண முடியும். Copies file from one location to another location. நம்ம ஃபைல்ஸை காப்பி பண்ணலாம். காப்பி ஃபோல்டர் அப்படின்னா காப்பீஸ் ஃபோல்டர் and their content. ஃபோல்டரோட கண்டென்ட்டையும் அந்த ஃபோல்டரையும் காப்பி பண்ணலாம் from one location to another. Then you can create folders create பண்ண முடியும். Create text file and return the text stream objects என்ன இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணும். You can delete a file, delete பண்ண முடியும் ஃபைல. Delete folder means you can also delete the folder and its contents. ஃபோல்டரை delete பண்ணிட்டா அதோட கண்டென்ட்ஸையும் நம்ம delete பண்ண முடியும். Drive exist determines if a drive exists or not. Drives இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ண முடியும். File exit function எதுக்காகனா determines if a file exists or not. Folder exist அப்படின்னா folder வந்து இருக்கா இல்லையான்னு determine பண்றதுக்காக. Determines if the folder exists or not. Get absolute path name returns the full path to a file or a folder. Full path கொடுத்தாதான் நம்மளோட அந்த path file இல்லைன்னா folder open ஆகும். For that function you have to use get absolute path name. Get base name அப்படின்னா returns the base name of the file or folder. Get drive அப்படின்னா returns a drive object. Drive object வந்து return ஆகும். Get drive nameனா driveோட name will return. Get extension name அப்படின்னா returns a file extension. இப்போ .txt அப்படின்னா text file எல்லாம் return ஆகும். XLS அப்படின்னா ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். எக்ஸல் சீட்ஸ் எல்லாமே. ஸோ எக்ஸ்டென்ஷன் ஃபைல் எக்ஸ்டென்ஷனை கெட் பண்றதுக்காக கெட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் நேம். நெக்ஸ்ட் கெட் ஃபைல் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் ஃபைல் ஆப்ஜெக்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணும். கெட் ஃபைல் நேம்னா ரிட்டர்ன்ஸ் ஃபைல் நேம் ஃப்ரம் த பாத். ஃபைல் நேம் வந்து ரிட்டர்ன் ஆகும். கெட் ஃபோல்டர் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் ஃபோல்டர் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆகும். கெட் பேரண்ட் ஃபோல்டர் நேம் ரிட்டர்ன்ஸ் parent folder name from the path. ஒரு ஃபைல ஓபன் பண்ணிருக்கோம்னா அது எந்த பேரண்ட் ஃபோல்டர்ல இருக்கு அதை டிஸ்பிளே பண்றதுக்காக அந்த இன்ஃபர்மேஷன் will display. Get parent folder name. Next, get special folder. Special folder means returns an object pointer and here to a special folder. Move file means move files from one location to another location. Seal drive la irundhu yes மாத்தணும் அப்படின்னா we will use the move file. Move folder means move folder and their contents from one location to another. Open text file. Open an existing text file and returns a text stream object. இது வந்து உங்களோட டெக்ஸ்ட் ஃபைல எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்ட் ஃபைல ஓபன் பண்ணிட்டு என்ன
text stream object இருக்கோ that file will return. Having any doubt till now? The doubts இருக்குங்களா? Please raise your hands. I have any doubt in subjects.
You are on mute. We cannot hear you. Can't be able to hear anything. Ma'am, we can't hear you. Now you can hear me? Yes, ma'am. From Ah, object linking, I think when you start before 10 minutes, it is on mute only. We can't able to hear anything. okay. I will repeat it, ma'am. Okay, ma'am. Thank you. Okay, thank you. Any other doubts? Okay, thank you. From object linking and embedding means interchanging data between applications. Applicationsக்குள்ள data change பண்ணிக்கிறதா சொல்லுவோம். OLE அப்படின்னா நாட் ப்ரொவைட் டேட்டா மெத்தட்ஸ் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணும். இப்ப சர்வர் கிளைண்ட் ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா சர்வர்ல இருந்து நமக்கு ஏதாவது டேட்டாஸ் ரெக்வயர்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளால கிளைண்ட் ரெக்வஸ்ட் பண்ணுதுன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். OLE சர்வர்னா ஒரு அப்ளிகேஷன் that can provide objects to the other applications. Okay, that source applications ல இருந்து provide பண்ணும். OLE client அப்படின்னா it's an application that uses objects. It will use the objects provided by the OLE server. Server என்ன objects provide பண்றாங்களோ அந்த objects applications வந்து யூஸ் பண்ணும். This is also called OLE container னு சொல்லுவோம். ஓகேங்களா? Please wait a minute. Object embedding அப்படின்னா an object is embedded in the client application. Client applicationலயே வந்துட்டு அந்த object வந்து embedded-ஆ இருக்கும். ஓகேவா? Along with that object, the client application also stores the information regarding the source application. அந்த object-ஓடவே client application-ஓட informations-உம் store ஆயிருக்கும். The data stored in the client application is separate. Client application இருக்கிறது separate, data supplied by the source application is separated. Okay, that also maintained in the client application. இதோட advantages என்ன object embedding அப்படின்னா client application maintain its own copy of data வந்து maintain பண்ணிட்டே இருக்கும். பட் இதோட disadvantages என்னன்னா clients எதனா changes பண்ணிட்டாங்க அப்படின்னா the original data will change. ஓகேவா? client side இருக்கிற datas வந்து change ஆயிடும். Object linking அப்படின்னா makes changes made to the source application. Source applicationல changes பண்ணிட்டு இருக்கிறது மட்டும்தான் அந்த கண்டெய்னர்ல இருக்கும். The container does not store separate copy of dataவை ஸ்டோர் பண்ணிருக்காது. Maintains the link only. Source applicationோட link மட்டும்தான் வச்சிருக்கோம். So datas update ஆக அந்த datas வந்துட்டு copy of data வந்து ஒரே ஒரு link மட்டுமே create ஆயிருக்கும். இதோட அட்வான்டேஜஸ் சேஞ்சஸ் மேட் இஸ் சோர்ஸ் டாக்குமெண்ட் இஸ் அவைலபிள். கிளைண்ட்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அந்த டேட்டாஸ் தான் இருக்கும். செப்பரேட் காப்பி இருக்காது. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா செப்பரேட் காப்பி இருக்காது, அப்டேட் ஆயிட்டு இருக்கிற டேட்டா இருக்கிறதுனால ஒரிஜினல் டேட்டா இஸ் லாஸ்ட். ஓகே, ப்ளீஸ் வெயிட், சம்ஒன் ரைசிங் ஹேண்ட். Please tell your mic is unmuted now.
கனரா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் டவுட். பிரவீன், கனா இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. Your mic is unmuted now. Please ask your doubt. மேம் ஒரு டவுட். Yes, ma'am. ஓஎல்இ சர்வரோட அட்ரஸ் வந்து கிளைண்ட்ல இருக்குமா மேம் கனெக்ட் பண்றதுக்கு அந்த கண்டெய்னர்? டேட்டாஸ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அட்ரஸ் இருக்கிறதுனால தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியுதா மேம்? இருந்து நம்ம டேட்டாஸ் ரெக்வஸ்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சா மட்டும் தானே பண்ண முடியும். நம்ம அதுல வந்து அதோட பாத் சர்வரோட பாத் அட்ரஸ் நம்ம கொடுத்துதாமா பண்ணுவோம். ஓகே மேம். ஏன்னா so many servers are available, right? From fine. that asking அப்படிங்கறத நம்ம கொடுத்தாதான் நம்ம கிளியரா நம்ம கேட்டுக்க முடியும். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. Next thing, COMOLE, that is Common Object Model, Object Linking and Embedding. ஓகேவா? OLE ஓட டெஃபினிஷனே தான். OLE அப்படின்னா ஒரிஜினலி மீன்ஸ் ஆப்ஜெக்ட் லிங்கிங் அண்ட் எம்பெடிங். இதான் வந்து மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜில OLE காமன் ஆப்ஜெக்ட் மாடலிங்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க விண்டோஸ்லயும். எதுக்காக அப்படின்னா யூஸ் ஆல் விண்டோஸ் அப்ளிகேஷன் as a standard web create compound documents that create objects with one Microsoft application embedded into another document. ஒரு அப்ளிகேஷன்ல நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறத இன்னொரு அப்ளிகேஷன்ல நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான். OLE ஆப்ஜெக்ட் மீனிங் கிராபிக்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட், MS Word எல்லாம் all documents we can give it as container applicationல நம்ம ஸ்டோர் பண்ணிருப்போம். If the object allowed to be edited, edit பண்ண யூஸ் பண்ணோம்னா சர்வர் அப்ளிகேஷன்ல இருந்து எடுத்துதான் நம்ம அசோசியேட் பண்ணி தான் எடிட் பண்ண முடியும். One of the way key point of OLE transformed software development from procedural programming language யூஸ் பண்ணி பண்ணலாம். That is object oriented programming யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். We can create self-contained modules also. We can create with the help of object linking and embedding. That's it. Simply programming approach யூஸ் பண்ணி தான் லார்ஜ் அப்ளிகேஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். OLE அப்படின்னாவே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் that can be linked and embedding with an application data. Different forms நம்ம கிரியேட் பண்ணுவோம். It will be linking and embedding with an application data ஓட பேசிக் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் சொல்லலாம். எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டோட நம்மளோட வேர்ட் அப்ளிகேஷனையும் நம்ம வந்துட்டு லிங்க் பண்ண முடியும். ஓகேங்களா? This is how we are connecting. ஒரு சர்வர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, கண்டெய்னர் அப்ளிகேஷன் இருக்கு, எம்பெடிங் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா ஒரிஜினல் டேட்டாவை எம்பெடட் ஆப்ஜெக்ட்ல இருந்து எடுத்து அந்த ஒரிஜினல் டேட்டா டிஸ் நாட் சேஞ்ச். ஓகேவா? ஒரிஜினல் டேட்டாவை கண்டெய்னர் அப்ளிகேஷன்ல எடுத்து கண்டெய்னர் என்ன பண்ணும் சர்வருக்கு கொடுக்கும். If you are any other container application, any other client asked means server will distribute that data. Okay, இந்த சர்வர்ல கேட்க போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் we will ask from that. Okay, automation, next topic. Automation அப்படின்னா OLE automation சொல்லுவோம். Component of this is one feature of object component model. Okay, industry standard technology எல்லாமே வந்துட்டு used to expose their objects to development tools. ஒரு லாங்குவேஜ் ஒரு அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோங்கன்னா அது வந்து சப்போர்ட் ஆட்டோமேட் பண்ற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் மே எக்ஸ்போஸ் ஏ ஒர்க் ஷீட், சார்ட், செல், ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு அதுல எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி இருக்கணும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் we can use in spreadsheet. Okay, when an application support automation, the application exposures can be used by Visual Basic. Visual Basicலயும் நம்ம access பண்ண முடியும். Use of Visual Basic to manipulate these objects
But invoking methods யூஸ் பண்ணி பண்ணுவோம் by getting and setting the object properties. Object properties எப்படி எல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்னா, create object அப்படின்னா create a new object of a specified type. ஒரு specified type-ஓட objects-அ நம்ம create பண்ணுவோம். Getனா retrieves the object from a file. Okay. Next thing, DLL server. In Visual Basic, only runtime linking is supported. Runtime linking வந்து support பண்ணுது. By in addition to using the load library and get proc address, API applications, declarations or imported functions are allowed. எல்லா import functions declarations allowed தான். When importing DLL functions through declarationsல நம்ம தரோம்னா, VB will generate a runtime error. runtime error தரும். என்னன்னா DLL file not found அப்படின்னு சொல்லிட்டு. So the developer can catch the error and handle it appropriately. அப்படி DLL server வந்து கனெக்ட் ஆகல, நம்ம வந்து DLL serverோட அட்ரஸ் தான் நம்ம டிக்ளரேஷன்ஸ்ல கொடுத்துருக்கோம்னா, நம்ம கனெக்ட் ஆகலைங்கும் போது ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். when creating DLLs in VB, IDE integrated development environment will only allow the creation. ActiveX DLLs வந்து கிரியேட் பண்ணும். however methods can be கிரியேட் பண்ணிருக்குன்னா எக்ஸ்பிளிசிட்டா அந்த லிங்கிங் கொடுத்துட்டு நம்ம சர்வர் யூசர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு .def ஃபைல்ஸ் வந்து நம்ம ஆர்டினரி பொசிஷன்ல இருந்து எடுத்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஒரு யூசர்ஸ்மே வந்துட்டு அலோஸ் கிரியேட் ஸ்டாண்டர்ட் விண்டோஸ் DLL வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண முடியும். டிக்ளேர் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? இதை டிராக் அண்ட் டிராப்லையும் பண்ணலாம். த டிராக் அண்ட் டிராப் ஃபியூச்சர் of OLE is primarily a shortcut for copying and pasting a data. Copy and pasting தான் நம்ம வந்து drag and drop சொல்லுவோம். when you see the clipboard to copy or paste the data, ஒரு clipboardல இருந்து ஒரு டேட்டா வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றோம் அப்படின்னா number of steps வந்து நமக்கு தேவைப்படும். so you select the data and choose copy or cut or copy from the edit menu போய் பண்ணிக்கலாம். then you can move the destination app window. so select பண்ணி drag பண்ணி drop பண்ணவும் முடியும். and place the cursor in the target locationல cursor place பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து paste ஆயிடும். இதை நம்ம ஆல்ரெடி எதனா ஃபைல்ஸ் வேணும், வேர்ட் டாக்குமெண்ட் வேணும், பிக்சர் வேணும்னா நம்ம செய்வோம். டார்கெட் பிளேஸ்ல இருந்து கட் பண்ணிட்டு எந்த பிளேஸ்ல நம்ம சோர்ஸ் பிளேஸ்ல வந்து பேஸ்ட் பண்ணமோ அங்க கர்சரை வச்சுட்டு பேஸ்ட் கொடுத்தா நமக்கு பேஸ்ட் ஆயிடும். ஓகேவா? நாட் ஓன்லி த OLE டாக்குமெண்ட்ஸ், எந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணுமா இருந்தாலும் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேசஸ்க்கு வேணும்னா அந்த பிளேசஸ்ல இருந்து கட் கொடுத்துட்டு எந்த சோர்ஸ் டார்கெட் பிளேஸ்ல வந்து நம்ம உங்களுக்கு வேணுமோ அங்க கர்சரை வச்சுட்டு கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆயிடும். ஓகே, OLE drag and drop is a feature different from the file manager drag and drop mechanism. ஃபைல்ல பண்றதை விட OLE ஓட drag and drop அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல இருக்கும். The file manager can only handle file names and is designed specifically to pass file names to the application. drag and drop in OLE is much more general இருக்கும். ஃபைல் மேனேஜர்னா ஃபைலை மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்கா காப்பி பண்ணி drag பண்ணி drop பண்ண முடியும். it allows you to drag and drop any data that could also be placed on the clipboard. எந்த டேட்டா வேணாலுமே drag and எல்லாமே நமக்கு பிளேஸ் ஆகும் drag and drop அப்படிங்கும் போது. when you use OLE drag, you remove two steps from the process. You select the data from source window ல இருந்து எடுத்துட்டு then you drag it to the டெஸ்டினேஷன்ஸ்ல கொடுத்துருவோம். அதாவது சோர்ஸ்ல இருந்து எடுத்து டார்கெட் பிளேஸ்ல நம்ம கொடுத்துருவோம். drop it by releasing the mouse button. சோ அங்கிருந்து drag பண்ணி மவுஸ ரிலீஸ் பண்ணீங்கன்னா அது வந்து drop ஆயிடும். ஓகேங்களா? the operation eliminates the needs for menusோட நீடவே எலிமினேட் பண்ணிடும். and it's quicker than copy and paste sequence. copy paste sequence விட குயிக்கா நடக்கும் இது. there is only one requirement தான், drop source and drop target. drag பண்ணி sourceல இருந்து பண்ணி டார்கெட் ஆன பேஜ ஓபன் பண்ணி drop பண்ண போறோம். ஓகேங்களா?
Using OLE drag and drop, data can be transferred easily from one location to another. ஒரு பிளேஸ்ல இருந்து ஒரு லொகேஷனுக்கு ஈஸியா பண்ண முடியும் within a document. Between different documents, between applications கூட பண்ண முடியும். It may be implemented in either container or a server applications லையும் பண்ண முடியும். Any application could be drop source or drop target. எதுவா வேணாலும் இருக்கலாம். Target எதுவா வேணாலும் இருக்கலாம். Source எதுவா வேணாலும் இருக்கலாம். If any application implements both drop source or drop target support, you can drag and drop between child windows ல கூட பண்ண முடியும். Within one window ல கூட பண்ணலாம். இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுதோ அதுல drag and drop feature யூஸ் பண்ணி easily you can move your features of your application. ஓகேங்களா? Next thing, till now you have any doubts? Please raise hands. Next thing, VB and databases. Okay, wait a minute, we'll be back. So Visual Basic and databases எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுவோம்னா, இங்க பாருங்க டேட்டா டூல்ஸ்ல டேட்டா டூல் இருக்கணும், OLE டூல் இருக்கணும். We will open the Visual Basic and default ஒரு ஃபார்ம் ஓபன் பண்ணிடுவோம். ஓபன் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுவோம். To connect the data control to this database, double clicking the database name property இருக்கும். டபுள் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோல கிளிக் ஆன் த பட்டன் 3 dots இருக்கும். ரைட் கிளிக்ல இங்க பாருங்க ப்ராப்பர்ட்டிஸ்ல டேட்டாபேஸ் நேம் அந்த 3 dots இருக்கும். 3 dots you have to click பண்ணிட்டு in that you have to select your database file. ஃபர்ஸ்ட் வந்துட்டு Visual Basic and டேட்டாபேஸ்னா அதாவது ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் ரெண்டு விஷயம் இருக்கு, ரெண்டுமே ஓபன் பண்ணுவோம். இப்ப ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா Visual Basic தான் நம்ம ஃப்ரண்ட் எண்டா வச்சு யூஸ் பண்ணுவோம். Visual Basicல ஃபார்ம் டிசைன் எல்லாம் பண்ணிடுவோம். பேக் எண்ட் அப்படின்னா ஆக்சஸ் யூஸ் பண்ணிருப்போம். ஆக்சஸ்ல தான் வந்துட்டு நம்ம டேட்டாபேஸ் பேக் எண்ட் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல இருந்து இன்புட் கொடுத்து அதுல அப்டேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் அதுல இருந்த டேட்டாஸை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கும்போது விபில வந்து டிசைன் பண்ணுவீங்க. பேக் எண்ட் அப்படிங்கும்போது ஆக்சஸ்ல டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் டிசைன் பண்ணிடுறீங்க. ப்ராப்பர்ட்டிஸ்ல எப்படி செட் பண்ணுவீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டேட்டாபேஸ் நேம் இருக்கும், அந்த 3 dots இருக்குல்ல இங்க கிளிக் பண்ணணும். தென் ஹாவ் டு search the folders of your hard drive. Hard drive la database file where it locates. Have to search the database file. Database file la வந்து நம்ம search பண்ணி எடுக்கணும். search பண்ணிட்டு have to open that file. It usually placed under the எப்படி இருக்கும்னா Microsoft Visual Studio VB98 folder இப்படிதான் இருக்கும். After mentioned your file name, data controller file name, database file name you have to open.
வந்து டேட்டா பேஸோட ஃபைல் நேம் வந்து நீங்க ஓபன் பண்ணணும். ஓகேவா? எப்படி ஓபன் பண்ணணும்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டேட்டா பேஸ் நேம்ல 3 டாட்ஸ் கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணீங்கன்னா திஸ் டைலாக் பாக்ஸ் வில் ஓபன். ஓகேங்களா? இந்த டைலாக் பாக்ஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. டேட்டாபேஸ் நேம், அதாவது UB98ல டேட்டாபேஸ் டாட் எம்டிபி ஃபைல் தான் உங்களோட டேட்டாபேஸ் எம்எஸ் ஆக்சஸோட ஃபைல்ஸ். என்ன ஃபைல் நேம், ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் டேட்டாபேஸ் கொடுத்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டபுள் கிளிக் ஆன் த ரெக்கார்ட் சோர்ஸ். அதாவது எப்படி டேட்டாபேஸ் நேமை செலக்ட் பண்ணீங்களோ சேம் லைக் ரெக்கார்ட் சோர்ஸை செலக்ட் பண்ணிட்டு from that you have to select the database file select பண்ணும். You can also change the caption, data controller caption கூட நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நம்மளோட டேட்டாபேஸோட நேமா மாத்தி கொடுத்துக்கலாம். ஆஃப்டர் தட் we will place and change its caption, கஸ்டம் நேம் தரலாம். இன்சர்ட் த லேபிள்ஸ் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கொடுப்போம்னு பார்த்துட்டீங்கன்னா ரெக்கார்ட் சோர்ஸ் எப்படி டேட்டாபேஸ் நேம் கொடுத்தோமோ சேம் லைக் தட் ரெக்கார்ட் சோர்ஸ் போயிட்டு டேபிள், நீங்க என்ன டேபிள் கிரியேட் பண்ணிருந்தீங்களோ அந்த டேபிளோட நேமை நீங்க செலக்ட் பண்ணணும். டேபிள் நேமை செலக்ட் பண்ணிட்டு we need to bind this label to the data control. data control ஓட நம்ம bind பண்ணிருக்கணும். bind பண்ணிட்டு லேபிளோட டேட்டா சோர்ஸ் வந்துட்டு செலக்ட் நேவிகேட்டர் will appear automatically. உங்களோட நேவிகேட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்படியே அப்பியர் ஆகும். ஒன் மோர் திங் தட் யூ வில் நீட் டு டூ திஸ், பைண்ட் த லேபிள் கரெக்ட் ஃபீல்டோட நீங்க வந்து அந்த லேபிளை வந்து பைண்ட் பண்ணணும். நிறைய ஃபீல்டு, இப்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கு அப்படின்னா யூசர் நேம் எது, பாஸ்வேர்டு எதுக்கு அப்படின்னு நம்ம லேபிள் வந்துட்டு செட் பண்ணணும். நெக்ஸ்ட் டேட்டா ஃபீல்ட் ப்ராப்பர்ட்டில போயிட்டு என்னென்ன டேட்டாஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கறது பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 things ஆர் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் விபி டேட்டாபேஸ் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் ரெண்டு. ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா டிசைனிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் அவர் விசுவல் பேசிக்ல தான் நீங்க வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டா ஃபார்மை டிசைன் பண்ணுவீங்க. பேக் எண்ட் அப்படிங்கும்போது உங்களோட டேட்டா பேஸ்க்காக அதுக்கு வந்து எம்எஸ் ஆக்சஸ் யூஸ் பண்ணுவோம். விபிக்கு எம்எஸ் ஆக்சஸ் அப்படிங்கும்போது டாட் எம்டிபி ஃபைலா நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். இந்த ஃபார்ம்ல தான் நம்ம போட்டு டிசைன் பண்ணுவோம். ஃபார்ம் டிசைன் பண்ணும்போது இந்த டேட்டா கண்ட்ரோலும் OLE லாஸ்ட்ல இருக்கிற 2 டூல்ஸுமே அவைலபிளா இருக்கணும். ஹவ் டு எனேபிள் பை கிளிக்கிங் த காம்பனன்ட்ஸ்ல போயிட்டு நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஓபன் பண்ணி வச்சிருப்போம். இஃப் இட்ஸ் நாட் அவைலபிளா இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி வச்சிருப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ எம்எஸ் ஆக்சஸ்ல ஃபைல் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டோம், டேட்டாபேஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம்னா ஹவ் டு ஓப்பன் இட் பை டேட்டாபேஸ் நேம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு கிளிக் பண்ணி இந்த 3 டாட்ஸ் இருக்கு பாருங்க. 3 டாட்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டைலாக் பாக்ஸ்ல போயிட்டு எந்த எம்டிபி ஃபைலை வந்து நீங்க ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க இங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் பண்ணீங்கன்னா அது என்ன ஃபைல் நேம், ஃபைல் டைப் அப்படின்னா டேட்டாபேஸ் ஃபைல் அப்படின்னாவே டாட் எம்டிபி ஃபார்மேட்ல தான் இருக்கும். டாட் எம்டிபி ஃபார்மேட்ல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட்டாபேஸ் ஃபைல் வந்து உங்களோட கனெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூ ஹவ் டு செலக்ட் த ரெக்கார்ட் சோர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன ஒரு நேம்ல வந்துட்டு அங்க வந்து ஃபைல் வந்து டேபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதுதான் ரெக்கார்ட் சோர்ஸ். கஸ்டமர்னா கஸ்டமர், ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ்னா ஸ்டூடெண்ட், என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். வெயிட் a minute ப்ளீஸ்.
ஸோ ரெக்கார்ட் சோர்ஸும் டேட்டா பேஸும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் திங் டேட்டா ஃபீல்டுல போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கும் லேபிள் பாக்ஸ்க்குமே நம்ம என்னென்ன டேட்டா ஃபீல்டுன்னு நம்ம செட் பண்ணணும். இப்ப யூசர் நேம்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட்னா பாஸ்வேர்ட், அந்தந்த ஃபீல்டுக்கு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணிருக்கோமோ, ஃபார்ம் டிசைன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்டோட டேட்டா பேஸ்க்கு கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஸ்டூடெண்டோட என்ரோல்மெண்ட் நம்பர், ஸ்டூடெண்டோட நேம், டிகிரி, கோர்ஸ், எந்த இயர் பண்றாங்க, இப்படி 4 ஆப்ஷன்ஸ்ல நீங்க ரிசல்ட் 5 லேபிள்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா ஆக்சஸ்லயும் 5 காலம்ஸ் உள்ள நீங்க ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிருக்கணும். 5 வச்சு கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஒரு காலம்க்குமே ஹாவ் டு மேட்ச் இட் ஃபார் த டேட்டா ஃபீல்டு. டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒரு ஃபீல்டுக்கும் நீங்க மேட்ச் பண்ணணும். இதுதான் நேம் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா இப்ப கஸ்டமர் டேட்டா அப்படிங்கிறது வந்து இந்த டேட்டா பேஸோட கண்ட்ரோலோட உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும். திஸ் இஸ் த டிசைன் இன்டர்ஃபேஸ். நேம் ஒரு டெக்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது வந்து ஒரு லேபிள் பாக்ஸ், இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது வந்து உங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸ், இது வந்துட்டு உங்களோட டேட்டா பேஸ் கண்ட்ரோல். இட் மே பி OLE இல்லைன்னா OLE டேட்டாபேஸ் இருக்கலாம், இல்லைன்னா டேட்டாபேஸ் கண்ட்ரோலா இருக்கலாம், டேட்டா கிரிட் அது மாதிரி இருக்கும். இந்த கண்ட்ரோல்ல நீங்க கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா டேட்டா சோர்ஸ் இங்க டிஸ்பிளே ஆயிடும். இப்ப ஒரு ப்ரோக்ராம் இப்ப நீங்க F5 இல்லைன்னா ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல்ல ரன் பண்றீங்க அப்படின்னா கிளிக் பண்ணனதும் நேம் வந்து அந்த டேட்டா பேஸ்ல உங்களுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் வந்து உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகும் இங்க. ஓகே, இப்படி டேட்டா பேஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்றது, எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கிறதா இது. ஓகேவா? அப்ப அந்த டேட்டா பேஸ்ல அந்த நேம் கொடுத்ததும் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த கிளைண்டோட இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்களோட நேம் என்ன, அவங்க என்ன டைட்டில், என்ன கம்பெனில ஒர்க் பண்றாங்க, நெக்ஸ்ட் திங் அவங்களோட அட்ரஸ் என்ன, அவங்க எந்த சிட்டில பிஹைண்டா இருக்காங்க, அவங்களோட ரீஜன் என்ன, போஸ்டல் கோடு என்ன, அவங்களோட கண்ட்ரி நேம் என்ன, ஃபோன் நம்பர். அதாவது நீங்க டேட்டா பேஸ்ல என்னெல்லாம் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ ஃபார்ம் டிசைன்ல அந்த ஃபீல்டு எல்லாமே கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அதாவது நம்ம செட் பண்ணோம்ல, ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ் செட் பண்ணோம், லாஸ்ட்ல டேட்டா ஃபீல்டுனா ஒரு ஃபீல்டுமே செலக்ட் பண்ணிட்டு, இப்ப நேம்னா நேமோட ஃபீல்டுல செலக்ட் பண்ணி அந்த டேட்டா ஃபீல்ட நம்ம செட் பண்ணணும். ஓகேவா? இப்படி செட் பண்ணா மட்டும்தான் நம்மளால அதை ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? அது கரெக்டா நமக்கு டிஸ்பிளே ஆகும். Else it will be it won't display, எரர் தான் டிஸ்பிளே ஆகும், கனெக்ட் ஆகல சொல்லிட்டு. ஸோ அந்த டேட்டா ஃபீல்ட ப்ராப்பரா எல்லா இதுலயுமே நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணாதான் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இப்படிதான் நம்ம ஒரு டேட்டா பேஸ நம்ம செட் பண்ணுவோம். Please wait a minute. ஸோ இந்த டேட்டா கண்ட்ரோலை யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த டேட்டா கண்ட்ரோல் தான் நம்ம இந்த டூல் பாக்ஸ்ல இருக்கிற கண்ட்ரோல். இந்த டேட்டா கண்ட்ரோலை யூஸ் பண்ணி தான் நம்ம பிளேஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். இதுல என்னெல்லாம் வேற அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும், எப்படிலாம் இப்ப சிம்பிளா ஒரு டேட்டா பேஸ் எப்படி பண்ண முடியும்னு பார்த்தோம். ADO கண்ட்ரோல் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இந்த ADO DCன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கும், இந்த OLE மாதிரி. இது எங்க இருக்குன்னா காம்பனன்ட்ஸ்ல போயிட்டு ஃபைல் மெனுல காம்பனன்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் மெனு அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா அதுல மைக்ரோசாஃப்ட் ADO டேட்டா கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கும். ADO டேட்டா கண்ட்ரோல் 6.0ன்னு இருக்கும். அதுலதான் OLE DBன்னு இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு, அதாவது இதெல்லாமே செக் பாக்ஸஸ்ல இருக்கும். செக் பாக்ஸஸ்ல அது வந்து டிசேபிளா இருக்கும். எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? தென் யூ கேன் ரைட் கிளிக் யுவர் ப்ராப்பர்ட்டிஸ் பேஜஸ்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு யூஸ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்கும். கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ல செலக்ட் பண்ணி பில்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். பில்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். பில்ட் பட்டனை கிளிக் பண்றீங்க அப்படின்னா பில்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். பில்டுல என்ன இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் OLE DB ப்ரொவைடர் OLE
ஓடிபிசி டிரைவர்ஸ்னு இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தரணும். ப்ரொவைடர் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொவைடர் அப்புறம் டேட்டா பேஸோட பார்த்து செலக்ட் பண்ணணும். அதாவது நம்ம இப்ப எம்டிபி ஃபைல நம்ம செலக்ட் பண்ணோம்ல, அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் கனெக்ஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணணும். டெக்ஸ்ட் கனெக்ஷன் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்ப கமெண்ட் பட்டன், கமெண்ட் டைப் என்ன டைப் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் டேபிள் என்ன, டேபிள்னா நம்மளோட டேபிள் நேம் என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், அதாவது டேட்டா சோர்ஸும் டேட்டா ஃபீல்டு நம்ம செட் பண்ணல, இதே மாதிரி நம்ம செட் பண்ணணும். திஸ் இஸ் த ஒன் வே. நம்ம டேட்டா கண்ட்ரோல் எப்படி யூஸ் பண்றோம், ஏடிஓ டிபியை யூஸ் பண்ணி நம்ம செட் பண்றோம்னா யூ ஹாவ் டு ஃபாலோ மீ. ஏடிஓ டிபி கண்ட்ரோல் எங்க இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா காம்பனன்ட்ஸ் மெனுஸ்ல, காம்பனன்ட்ஸ்ல ப்ராஜெக்ட் அப்படி இருக்கும். ப்ராஜெக்ட கிளிக் பண்ணீங்கன்னா காம்பனன்ட்ஸ் இருக்கும். காம்பனன்ட்ஸ்ல போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஏடிஓ டேட்டா கண்ட்ரோல் 6.0 அதாவது OLEDB இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்கணும். தென் ரைட் கிளிக் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன்ல ரைட் கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இதுல பில்டு யூஸ் டெஸ்ட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு இருக்கும். அதுல பில்ட கிளிக் பண்ணிட்டு பில்டுல போய் உங்களோட ஒரு விண்டோ இருக்கும், டயலாக் பாக்ஸ். மைக்ரோசாஃப்ட் OLEDB ப்ரொவைடர் ஃபார் ஓடிபிசி கண்ட்ரோல் டிரைவர்ஸ் இருக்கும். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கனெக்ஷன்ஸ் செக் பண்ணும். கனெக்ஷன்னா செலக்ட் ஆர் என்டர் ஏ டேட்டா பேஸ் நேம்னு இருக்கும். உங்களோட டேட்டா பேஸ அங்க வந்து செலக்ட் பண்ணணும் ஆர் என்டர் பண்ணணும். டேட்டா பேஸ் அப்படின்னா நம்ம ஆக்சஸ்ல கிரியேட் பண்ணிருக்கிற .mdb ஃபைல் அதோட கொடுத்துட்டு டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தீங்க, அந்த ரெக்கார்ட் சோர்ஸை கொடுத்துட்டு டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஓகே வந்துடும். ஓகே கொடுத்ததும் உங்களோட டேபிளோட நேமும் டேபிளோட டேட்டா சோர்ஸும் டேட்டா ஃபீல்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு செட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆயிடும். நம்ம டேட்டா கண்ட்ரோல்ல எப்படி கனெக்ட் பண்றது, நெக்ஸ்ட் ஏடிஓ டிசி கண்ட்ரோல்ல எப்படி செலக்ட் பண்றது இப்படிங்கிறது தான். இப்ப ரெக்கார்ட்ஸ் எப்படி எல்லாம் பண்ணலாம்னா, ரெக்கார்ட்ஸை வந்து ஓபன் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் ரெக்கார்டை மூவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ப்ரீவியஸ் மூவ், ஃபர்ஸ்ட் மூவ், நெக்ஸ்ட் இப்படி ரெக்கார்ட்ஸை நம்ம மூவ் பண்ணி பார்ப்போம். இது இல்லாம ப்ரீவியஸ் ரெக்கார்டு போவோம், மூவ் லாஸ்ட் கொடுப்போம். இது இல்லாம ஆட் நியூ தருவோம். ஒரு ரெக்கார்டை நியூவா ஆட் பண்ணணும்னா ADODC.recordset.add new அப்படின்னு தருவோம். இதே ரெக்கார்டை சேவ் பண்ணணும்னா ADODC.recordset.save அப்படிங்கிற கோட் கொடுத்து நம்ம ஆட் பண்ணுவோம். இது எல்லாமே டேட்டா பேஸ அப்டேட் நியூவா ஆட் பண்ணணும், இல்லைன்னா ஆட் பண்ணின ரெக்கார்டை சேவ் பண்ணணும் அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே வந்துட்டு நமக்கு கோடிங் இருக்கு. ஓகேங்களா? ஆட் நியூ அப்படின்னா ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணனதை சேவ் பண்ணணும்னா சேவ் பண்ணலாம். இல்ல டெலீட் பண்ணணும் ஒரு ரெக்கார்டு அப்படின்னாலும் நம்ம டெலீட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கும் ADODC1.recordset delete கொடுப்பீங்க. ஓகேவா? இதுதான் டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம ஓபன் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். ADODBயும் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் விசுவல் பேசிக் அண்ட் இன்டர்நெட். இது யூசர் இன்டர்ஃபேஸ் விசுவல் பேசிக்ல வந்துட்டு இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்டர்நெட் அப்படின்னாவே HTML பேஜஸ் ஆக்சஸ் பண்ணுவோம், ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜஸ். இப்ப விசுவல் பேசிக்ஸ் வந்துட்டு ஸ்பெஷல் காம்பனன்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணது வெப் ப்ரௌசர் கண்ட்ரோல ஆக்சஸ் பண்ணணுங்கிறதுக்காக. இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ், அப்ளிகேஷன் ஹேண்டில் ஈவெண்ட்ஸ், மெத்தட்ஸ், சம் செட் ஆஃப் HTML பேஜஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவோம். வெப் பேஜஸ் அப்படின்னா தட் மேக் அப் த யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபார் விசுவல் பேசிக் இன்டர்நெட் அப்ளிகேஷன். ஜென்ரலா வெப் டிசைனர்ஸ் தான், வெப் இல்லைன்னா டெவலப்பர்ஸ் தான் நம்ம டிசைன் பண்ணுவாங்க. If you prepare to create your own HTML pages, நீங்களே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களால பண்ண முடியும். Can focus your talents. விசுவல் பேசிக் ப்ரோக்ராமரா ரைட் பண்ணி கூட நம்ம HTML பேஜஸோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ நேரம் விபியோட சிம்பிள் ப்ரோக்ராம் எப்படி போடுறது, விபி டூல்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும், ஒரு பேக் எண்ட்ல இருந்து டேட்டா பேஸ் எப்படி கனெக்ட் பண்ண முடியும்னு பார்த்தோம். இப்ப
த்ரூ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த வெப்போட எப்படி ஆக்சஸ் பண்றது, வெப் அப்படின்னாவே டைனமிக்கா தான் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ அது எப்படி நம்ம டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாக்குறோம். விசுவல் பேசிக் அப்படின்னாவே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்காக நம்ம வி ஆர் நாட் லேர்னிங் பை தியரிட்டிக்கலாவும் மட்டும் படிக்கல, ப்ராக்டிக்கலா ஒரு ப்ரோக்ராம்ஸும் ஒரு டிராயிங்ஸ் எப்படி போட முடியும், நம்பர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ண முடியும், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ண முடியும்னு த்ரூ அவுட் ஆல் த ஏரியாஸுமே நம்ம வந்துட்டு பார்த்திருக்கோம். ஸோ நெட்டையும் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறது தான் திஸ் டாபிக். அட்வான்டேஜஸ் ஆஃப் விசுவல் பேசிக் இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ் தான் இட் ரெடியூஸ் காஸ்ட் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் பெர் யூசர். ஒரு யூசரோட டிப்ளாய்மெண்ட் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கான யூசரோட காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது. எண்ட் யூசர் நீட்ஸ் only a browser and in case of DHTML dynamic HTML application runtime also needed. Browsers மட்டும்தான் நீடு, அதோட டிப்ளாய்மெண்ட் காஸ்ட் வந்து வெரி லெஸ். இஃப் யூ ஆர் யூசிங் த நெட்டை யூஸ் பண்ணி வெப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னா ப்ரௌசர்ஸ் மட்டும்தான் வேணும். தட் இஸ் நோ நீட் ஃபார் எனி அதர் திங். ஓகேவா, டைனமிக் HTML மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், நோ நீட் டு லேர்ன் scripting and manipulate HTML tags to develop a highly functional web-based application. ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கத்துக்கணும் இல்லைன்னா ஹைலி மேனிபுலேட்டட் லாங்குவேஜ் கத்துக்கணும் அவசியமே இல்லை. விசுவல் பேசிக் ப்ரோக்ராமிங் கேன் பி யூஸ் இன் திஸ் அப்ளிகேஷன். VB கூட யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். டிசைனிங் அண்ட் கோடிங் கேன் பி செப்பரேட்டட் which makes the application easy to maintain. டிசைனிங்கிறது வந்து செப்பரேட் திங் VBல, கோடிங்கிறது வந்து செப்பரேட். இதை தனியா செய்ய போறோம். செப்பரேட்டா பண்றதுனால அப்ளிகேஷன் மெயின்டைன் பண்றதும் வெரி ஈஸி சொல்றாங்க. ஓகே, downloaded time can be reduced since the components needed not be loaded to run the applications. நிறைய components வந்து more number of components, there is no need to load பண்ண தேவையில்ல. So downloaded time can be reduced சொல்றாங்க. Application state can be maintained between the client request. கிளைண்ட் வந்து சர்வர் கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் பண்றாங்கன்னா அது வந்து மெயின்டைன் ஆகும். அப்ளிகேஷனோட ஸ்டேட் அவங்களோட ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் திங் வில் கோ ஆன் அப்படி சொல்றாங்க. விசுவல் பேசிக் debugging tools can be used for debugging the internet applications. Error handling பார்த்தோம், debugging tools பார்த்தோம். That debugging tools also used for the debugging error in the net application. internet applicationsல debug பண்றதுக்கும் நம்ம வந்துட்டு debugging tools யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. IIS அப்படின்னாவே இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்ளிகேஷன் இஸ் a visual basic application that lives on the web server and responds to the request from the browser. IIS யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து நெட்ல இருக்கும்போது வெப் சர்வர் will response the request. கிளைண்ட் கிட்ட இருந்து ப்ரௌசர் கிட்ட இருந்து என்னெல்லாம் ரெக்வஸ்ட் வருதோ இட் வில் ரெஸ்பான்ஸ் பை த வெப் சர்வரே ரெஸ்பான்ஸ் பண்ணிடும். An IIS application uses HTML to present its user interface. HTML தான் யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணுவோம். So the same IIS application also uses the same interface, user interface யூஸ் பண்ணுவாங்க. Uses compiled Visual Basic code to process request and respond to the events in the browser. கம்பைல்டு ரன் பண்ணனா VB கோட தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கான யூசரோட ரெக்வஸ்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுக்காக சொல்றாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அண்ட் டைனமிக் HTML என்னெல்லாம் இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, an IIS application is also similar to another type of internet application. IIS வந்துட்டு another application of internet தான். You can create in Visual Basicல பண்ண முடியும். A DHTML application, I like IIS DHTML application also allow you to respond events-காகவும் ஹேண்டில் பண்றதுக்கு HTML pages-க்கு allow பண்ணும். There are several key differences இருக்கு. ஒன்னு டிபெண்டன்சினா DHTML application are intended for use on an intranetsல வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. Dependent on the Internet Explorer 4.0ல தான். ஏன்னா டைனமிக்கா யூஸ் பண்றதுனால இன்ட்ராநெட்டை விட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல யூஸ் பண்ணுவாங்க. while IIS அப்படின்னா கேன் பி யூஸ்ட் ஆன் இன்டர்நெட் ஆர் an intranet, எதுல வேணாலுமே IIS யூஸ் பண்ணலாம். end users of an IIS application do not need specific open system, ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ இல்ல அது ப்ரௌசரோ வந்து
ஸ்பெசிஃபை பண்ணணும் அவசியம் கிடையாது ஐஏஎஸ்னா. பட் டிஹெச்டிஎம்எல்ல ஹாவ் டு டிஃபைன் த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல தான் நம்ம பண்ண முடியும், இன்ட்ராநெட்ல பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட் மாடல் dynamic HTML application use a different object model than IAS. IAS application விட different object model use பண்ணுவாங்க to access work with the elements of an HTML pages access பண்ணணும்னு சொல்லிட்டு. While IAS application use the active server pages object model தான் யூஸ் பண்ணுவாங்க. DHTML uses the dynamic HTML object model யூஸ் பண்ணுவாங்க. What are the object model they are using means IAS use the active server page object model. DHTML uses the HTML dynamic HTML object model will use. Location of their processing அப்படின்னா IAS applications are designed to perform most of their processing on their web serverல தான் எல்லா ப்ராசஸும் பண்ணும். But dynamic HTML application performs their processing on the browser machineல perform பண்ணும், browserோட machineல பண்ணும். You do not create any web server components create பண்ண தேவையில்ல HTML applicationsல, ஏன்னா browserல தான் create பண்ணும். Therefore இதுல offline capability code security எப்படி இருக்குன்னா for DHTML applications users can browse to and use a DHTML application for their intranetல நம்ம பண்ண முடியும். when disconnected ஆயிடுச்சு அப்படின்னா same users can still use their web based applications யூஸ் பண்ண முடியும். இதுதான் DHTML. இதோட கோட் செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா when embedded scripts within then HTML anyone can access your page. யார் வேணாலும் ரீட் பண்ண முடியும் ஸ்கிரிப்ட, make changes to it, changes பண்ண முடியும், ஏன்னா ஆன்லைன்ல பண்ண முடியும். using Visual Basic to develop your DHTML application, your code is compiled ஆயிருக்கும். it not a part of HTML இருக்காது. so it will be easy security available சொல்றாங்க. பட் நீங்க ஒரு HTML ஏதாவது ஒரு வெப்சைட் ஓபன் பண்றீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி view கோட்னு போய் அதோட கோடை சேஞ்ச் பண்ண முடியும். பட் in VB யூஸ் பண்றதுனால code security available because compiled code தான் we are going to use develop the DHTML pages. Building a DHTML dynamic HTML application VB ல எப்படி ஓபன் பண்ணுவோம்னா எப்படி ஸ்டாண்டர்ட் exe யூஸ் பண்ணுவோம் same like that Microsoft Wizardல போயிட்டு DHTML application select பண்ணி then you will click okay. Start Visual Basic and select the DHTML project in the new project dialog box. Then you have to click OK. Then this page will open the designers folder in the project window la போயிட்டு designers pages open பண்ணீங்கன்னா உங்களோட default window will open. Then you can design it by View Object. Then click your objects what you want to design in your application. Okay. Then எப்படிலாம் HTML பேஜ் ஆட் பண்ணுவீங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா ரைட் கிளிக் த ரைட் பேனை ஓபன் பண்ணிட்டு ட்ரீ வியூஸ்ல என்னெல்லாம் டயக்ராம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ண உங்களோட லெஃப்ட் பேன்ல உங்களோட பேஜஸ் வில் டிசைன். ட்ரீ வியூல இருக்கிற லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க கிளிக் பண்ண உங்களோட டிசைன் பேஜ் வில் லெஃப்ட் பேன்ல இருக்கிற டிசைன் பேஜ் வந்து டிசைன் ஆயிட்டே இருக்கும். ஆஃப்டர் தட் யூ கேன் கிளிக் யுவர் கமாண்ட் பட்டன் then write your code. Okay, for example private sub button calculate ல போயிட்டு on click event ல as boolean அப்படிங்கும்போது you can do it for true or false பண்ணுவீங்க. value print பண்றீங்க, so value வந்து calculate பண்ண போறீங்க. print value ல இருந்துட்டு இந்த value வந்துட்டு multiply by 5/100. so pages வந்து சேவ் பண்ணிட்டு டிசைன் பண்ணிட்டீங்க, சேவ் பண்ணிட்டு you can run by clicking the start button. மேல இருக்கும் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க ரன் பண்ண முடியும். ஓகேவா? சோ எப்படி பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஒரு ஃபார்ம் ஓபன் பண்றீங்க, ப்ராஜெக்ட்ல போயிட்டு add DHTML பேஜ் ஓபன் பண்ணிட்டு டிசைன் த ஃபார்ம் எப்படி பண்ணுவீங்க? சேம் ஸ்டெப்ஸ் தான்.
ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரைட் சைடுல இருக்கிறது எல்லாத்தையும் ட்ரீ வியூல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இந்த சைடு பேஸ்ட் பண்ணுவீங்க. டெக்ஸ்ட் மெனு ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து பண்ணுவீங்க. லிங்கை வச்சுட்டு பண்ணிட்டே இருப்பீங்க. கர்சர்ஸ் வந்து மூவ் பண்ணி பண்ணி பண்ண முடியும். டிஸ்பிளே ஆயிட்டே இருக்கும் என்னென்ன ஃபார்மேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது சொல்லிட்டு. தென் ப்ராப்பர்ட்டி விண்டோல போய் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிட்டு அதே ஸ்டெப்ஸ் தான் 3 to 6 என்ன மெனு வேணுமோ அதை எடுத்து வைப்பீங்க, பிளேஸ் பண்ணுவீங்க. கரெக்டா கமெண்ட்ஸ்க்கு என்ன வேணுமோ பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிடுவீங்க. இதுதான் இன்டர்நெட் அண்ட் விசுவல் பேசிக். ஓகே, have any doubts you can ask now. Mostly we completed all topics in our visual basic. Okay, visual programmingல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். Have any doubts please ask. Please raise your hands, then I will unmute your mic. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி ஷேர் பண்றேன்னா, யாரோ ஒருத்தங்க நம்பர் கொடுத்துருங்க. ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த குரூப்போட அட்மின் நம்பர் கொடுத்துருங்க. அவங்க அந்த குரூப்ல வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. நீங்க உங்களோட புக்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா ரிவிஷன் ஒரு யூனிட் ஃபுல்லா பாத்துட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது, ஓகே, லாஸ்ட்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 8 minute கனா குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்களா? ஒரு யூனிட் வந்து ரிவிஷன் பண்றீங்க அப்படின்னா யூனிட்டோட லாஸ்ட்ல உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? You have to revise that question. That is your model questions. ஓகேவா? இப்ப டேட்டாபேஸ் பண்றீங்க அப்படின்னா describe the concepts of இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஏதாவது இருக்குங்களா? புக் தவிர்த்து ஏதாச்சும் ரிப்பீட்டட் क्वेश्चंस அந்த மாதிரி? ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க. அதான் மேடம், ஏதாவது இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கா மேம் அபார்ட் ஃப்ரம் புக்? அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப உங்களுக்கு வந்து 10 யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னா 10 லெசன்ஸ் இருக்கு, 5 யூனிட்ஸ் இருக்குன்னா உங்களோட லெசனோட லாஸ்ட்ல டிஸ்கிரைப் த கான்செப்ட்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும். இப்ப டேட்டாபேஸோட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏடிஓ அப்படின்னா ஏடிஓ டிபி கண்ட்ரோல் என்ன, எப்படி ஓபன் பண்ணணும், ஹேவ் டு டிஸ்கிரைப் எவ்ரிதிங். உங்களோட யூனிட்டோட லாஸ்ட்ல லெசனோட லாஸ்ட்லவே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, கிளாஸ் என்ன பார்த்திருக்கோன்னு ரிவிஷன் பண்ணிடுங்க. ரிவிஷன் பண்ணிட்டு உங்களோட கொஸ்டின் எல்லாத்தோட மைக்குமே அன்மியூட் பண்ணிருக்கேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறவங்க யூ கேன் ஆஸ்க் டவுட். அந்த கொஸ்டின்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க. கிளாஸ் ரிவிஷன் பண்ணிட்டு ஆன்சர் கொஸ்டின்ஸ். Solta o som. பிபில பிராக்டிகல்ஸ் இருக்கா மேம், இல்ல இது தியரி மட்டும்தானா? ஆனா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம்ல டயக்ராம் ப்ரோக்ராம், அதாவது கான்செப்ட் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபார்ம் டிசைன் பண்றது, கோடிங் ரைட் பண்றது, அதோட அவுட்புட் எல்லாமே நீங்க போட்டிருக்கணும். உங்களோட வெப்சைட்ல மெட்டீரியல் ஓபன் ஆகலைன்னா உங்களோட நம்பர்ஸ் கொடுத்து பாருங்க. மோஸ்ட்லி எம்எஸ்சி ஐடியோடது ஓபன் ஆகுது. பே பண்ணிருந்தீங்கன்னா ஓபன் ஆகும். மேடம் நான் பே பண்ணிட்டேன், பட் ஆனா இன்னும் ஓபன் ஆகல. சோ அதனால தான் நான் கேக்குறேன் மேடம். நீங்க எல்லாரும் குரூப் கிரியேட் பண்ணிருக்கீங்களா? வாட்ஸ்அப் குரூப் இருக்கு மேடம். அந்த குரூப்லயே நிறைய பேருக்கு ஓபன் ஆகல. நேத்து ஃபுல்லா போட்டுட்டு இருந்தாங்க போஸ்ட். அப்புறம் கிளாஸ் மட்டும் அட்மினோட நம்பர் மட்டும் எனக்கு டெக்ஸ்ட் இப்ப சாட் பண்ணி விடுங்க. அந்த அட்மினுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் பாஸ் பண்ணி விடுறேன். அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. யாரோ ஒருத்தங்களுக்கு ஓபன் ஆயிருக்கான். எம்எஸ்சிக்கு ஓபன் ஆயிருக்கும்பா, பிசிஏக்கு தெரியல. எம்எஸ்சிக்கு தான் மேடம். ஆமா மேம், எம்எஸ்சிக்கு தான் ஓபன் ஆகல மேடம். எம்எஸ்சிக்கு ஓபன் ஆகுதேப்பா. எம்எஸ்சிக்கு எல்லாருக்குமே ஓபன் ஆகும். நீங்க உங்களோட நம்பர் மட்டும் ப்ராப்பரா கொடுத்து பாருங்க, என்ரோல்மெண்ட் நம்பர். நான் எல்லாமே கொடுத்துட்டேன் மேடம். நான் லாஸ்ட் 3 டேஸா இதான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன்.
நீங்களும் செக் பண்ணி சொல்றேன். நான் எல்லாமே ஃபீஸும் பே பண்ணிட்டு நான் எல்லாமே முடிச்சுட்டு நான் 6 மந்த்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அந்த ஓப்பன் ஆகுது. குரூப்போட அட்மின் நம்பரை மட்டும் அனுப்புங்க. பிசிஓட அட்மின் நம்பர் அனுப்பியிருக்காங்க. எம்எஸ்சியோடதையும் அனுப்புங்க. அவங்க வந்து அந்த குரூப்ல வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஹலோ மேம். சொல்லுங்க. மேம் அதான் மேம் செம் 1 எக்ஸாம் எப்போ மேம் இருக்கும்? எந்த மந்த்? என்ன தியரியா பிராக்டிக்கலா? தியரி மேம். பிராக்டிக்கலோட தியரியோட கிளாஸஸ் இப்பதானே கண்ணா நடக்கு. ஓகே மேம். பிராக்டிகல்ஸும் முடிஞ்சதும் உங்களுக்கு சொல்லுவாங்க எப்ப ஃபீ பே பண்ணணும், எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகே மேம். இல்ல மேம் நான் ஒரு டென்டேட்டிவ் மந்த் தான் மேம் கேட்கறேன். லைக் எக்ஸாக்டா இல்ல, லைக் அப்ராக்சிமேட்டா எந்த மந்த்துக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். செம் 1. ஆனா உங்களுக்கு பிராக்டிகல்ஸ் வந்துட்டு மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மண்டேனா மண்டே கூட லீவ் போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. ஓகே. அதுக்கு பிராக்டிகல்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு ஜான்வரி வரைக்கும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மார்ச் மேபி இட் வில் பி. மார்ச் மேம். மார்ச் மந்த். எஸ் மார்ச் இல்லைன்னா மே ஜூன் அந்த டைம்ல தான்ப்பா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும், தியரி எக்ஸாம்ஸ். ஓ ஓகே மேம், புரியுது மேம். மேம் பிராக்டிகல்ஸ் ஆஃப்லைன் கிளாஸா ஆன்லைன்? ஆஃப்லைன் தான் இருக்கும். ப்ராக்டிகல்ஸ் ஆன்லைன்ல இருக்காது. தியரி மட்டும்தான் ஆன்லைன். ப்ராக்டிகல்ஸ் வந்துட்டு நீங்க ஆஃப்லைன்ல 3 days கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு ரெக்கார்ட்ஸ் மேக் பண்ணிட்டு 4th day யுவர் எக்ஸாம் வில் பி. பட் ஆனா அது ஒன்றும் ஷெட்யூல் போடல மேம். அந்த இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை வெப்சைட். இல்லப்பா, நீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப்பை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. வாட்ஸ்அப்ல தான் உங்களுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் டிஸ்பிளே ஆயிட்டே இருக்கும். ஓகே மேம் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி மேம் எடுக்கிறது? ஆன்லைன்லவே உங்களுக்கு மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு கண்ணா. ஓகே மேம். இல்ல மேம் எனக்கு என்ன டவுட்னா லைக் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து லைக் ரிப்பீட் ஆகும் எவ்ரி இயர்? இது வந்து ஏன்னா நீங்க வந்து டிஸ்டன்ஸ்ல தான் பண்றீங்க. ஓகே. இந்த கிளாஸஸ்லயே உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிருக்கேன் கரெக்டா? ஆமா. நீங்க கண்டிப்பா எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணீங்கன்னா யூ ஆர் ஏபிள் டு ஆன்சர். இத நான் இங்க லீவ் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. யூ ஆர் ஆல் ஒர்க்கிங் ரைட்? யா எஸ் மேம். ஸோ யூ ஹேவ் டு ரெஃபர் த புக்ஸ். கண்டிப்பா புக்கு ஒன் கோ த்ரூ ஆது பண்ணிட்டு கிளாஸை ஒரு ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் ஏபிள் டு ஆன்சர். ஓகே மேம். ஆனா ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க எல்லாத்தோட மியூட்டுமே அன்மியூட் பண்ணிருக்கேன். ஹேவ் எனி அதர் டவுட்ஸ்? எம்எஸ்சி ஐடியோட கண்ணா, எம்எஸ்சி ஐடியோட அட்மின் இருப்பீங்கல்ல, உங்களோட நம்பர் மட்டும் சாட்ல போடுங்களேன். பிசியோடது போட்டிருக்காங்க, எம்எஸ்சி ஐடியோடது மட்டும் போடுங்க. அட்மின் யாரு? எம்எஸ்சி போஸ்ட் பண்ணிருக்கு மேடம். ஓகே ஓகே மேம் அந்த புக் பேக் மாடல் கொஷின்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணா போதுமா மேம்? சொல்லுங்க. புக் பேக் மாடல் கொஷின்ஸ் இருக்குல்ல மேம், அதை மட்டும் ரிவைஸ் பண்ணா போதுமா? ஏன்னா அது எதுக்காகனா நம்ம புக்கு ஃபுல்லா பார்த்துட்டு வி ஆர் ஏபிள் டு ஆன்சர் த கொஸ்டினா அப்படிங்கறது செக் பண்றதுக்கு தான். மேம் மேம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கொடுப்பீங்களா மேம் ஒரு யூனிட்டுக்குமே லைக் 5 to 10 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி லைக் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி? இருங்களேன் ஒரு செகண்ட். அந்த குரூப்ல ஷேர் பண்ணி விடவாப்பா? ஓகே மேடம், நீங்க ஷேர் பண்ணுங்க மேடம் கொஸ்டின்ஸ் நம்ம குரூப்ல ஐடி. நீங்க டெஃபினட்டா புக்கு விசுவல் ப்ரோக்ராமிங்னா புக்கு ஒரு டைமாவது ரீட் பண்ணிருக்கணும். நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்கன்னா கிளாஸ் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னாவே உன்னால எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் எழுத முடியும். ரைட் ஆர் ராங்? ஓகே மேம். ஓகே மேம். இல்ல படிக்காமயே நம்மளால பண்ண முடியாது கரெக்டா? மேம் இல்ல மேம் நான் அப்படி கேட்கல மேம் லைக் அதை மட்டும் பார்த்துட்டு போவீங்க அப்படித்தானே? மேம் இல்ல மேம் இப்போ ஒரு யூனிட்டுக்குமே வந்து சில டாபிக்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் இருக்கும் மேம். அது படிக்காம நம்ம எக்ஸாம் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்ன்றதை நீங்க கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். கண்டிப்பா டேட்டா பேஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே. நான் எடுத்துட்டு குரூப்ல போஸ்ட் பண்ண சொல்லிடுறேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். டோன்ட் வெரி அபவுட் இட். ஓகே மேம். ஏன்னா கொஞ்சம் சில இது வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கு.
சில கான்செப்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லைக் எது படிக்கணும்ன்றதை மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ரிமைனிங் எல்லாமே கொஞ்சம் பார்க்கலாம் அதுக்கப்புறம். அதனால கேட்டிருக்கேன். ஓகே. எனி அதர் திங்? குரூப் வந்து வாட்ஸ்அப் குரூப்பை கேட்டிருந்தீங்க. அத யாராவது ஒருத்தவங்க வந்து அட்மினா இருந்துட்டு மத்தவங்க எல்லாத்துக்கும் கிரியேட் பண்ணிக்கங்க. மேம் ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அத குரூப்ல போடுங்க. அந்த அட்மின் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு சொல்லிடுவாங்க. என்ன டவுட்மா? இந்த சப்ஜெக்ட்ஸ்ல டவுட்டா இல்ல காமனான என்கொயரியா? காமனா தான் மேம். காமனானா நீங்க யூனிவர்சிட்டி காண்டாக்ட் நம்பர் இருக்கு, என்கொயரி நம்பர் இருக்குமா, அதுல கேட்டுக்கலாம். ஓகே. ம். இல்ல சப்ஜெக்ட் வைஸாவும் கேட்கலாம். நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே எப்ப பிராக்டிக்கல் கிளாஸ் போடுவாங்க, எப்ப வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும், அப்படிங்க எப்ப வந்து ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க, எல்லாமே வந்து நீங்க யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே மோர் எனஃப். இது ஃபுல்லா தியரி சப்ஜெக்ட் தானே மேடம்? இதுக்கு பிராக்டிகல்ஸ் எதுவும் இல்லைல்ல? உங்களோட இல்லையே லேப் இருக்குல்ல உங்களுக்கு விபில? என்ன மேடம் கேட்கல? விபில லேப் இருக்கும்ல கண்ணா? இதுல இருக்குங்களா மேடம்? இல்ல அந்த சப்ஜெக்ட் இல்ல ஐடிக்கு வந்துட்டு இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டரா இருந்தீங்கன்னா 2 பிராக்டிகல் லேப்ஸ் இருக்கு. ஆமா மேடம். C++ அப்புறம் வந்து RDBMS ன்னு போட்டுருந்துச்சு. ஆனா இது விஷுவல் ப்ரோக்ராமிங்ன்றதுனால. ஹலோ கேட்கல? ஃபர்ஸ்ட் செமஸ்டரா? ஆமா மேடம். MSc. அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த 2 லேப் தான்ப்பா இருக்கும். ஓகே மேடம். ஓகே மேடம். இதுக்கு இருக்காதுங்க இல்லையா? விஷுவல் பேசிஸ்க்கு. விஷுவல் பேசிஸ்க்கு இருக்காது இல்ல மேடம்? உங்களோட அந்த இதுலவே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் பாருங்க. செமஸ்டர் 1ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் பிராக்டிக்கல் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே டிஸ்ப்ளே ஆகும். தியரினா அது வந்து சும்மா அப்படியே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கரெக்டாமா? பிராக்டிகல் விபி வந்து எலக்டிவ்ல இருக்கு. விபி எலக்டிவ்ல இருக்கா? அது வெறும் தியரி தானே? எஸ்மா. பட் அது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், விஷுவல் ப்ரோக்ராமிங். ஸோ உங்களோட பேப்பர்ஸ்ல இந்த ஃபார்ம் டிசைன், கோடிங் எவ்ரிதிங் ஹவ் டு ரைட் இட். ஓகே. சில இது அந்த சப்ஜெக்ட் கோட் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. என்ன டிஃபரெண்டா இருக்கு? சப்ஜெக்ட் இதெல்லாம் நீங்க இன்னும் ஒரி பண்ண வேண்டியது இல்லை. எக்ஸாம்ஸ் எழுதும் போது பிராக்டிகல்ஸ் நடக்கும் போது அவங்க சொல்லுவாங்க கண்ணா. ஓகே மேம். இல்ல மேம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் வந்து நம்ம போயிட்டு வெப்சைட்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா இப்போ ஒரு பேட்சுக்குமே அந்த கோட் சேஞ்ச் ஆகும்பா. ஆமா மேம். ரொம்ப டிஃபரெண்ட், அதான் டிஃபர் ஆகுது. மட்டும் பாத்துக்கங்க, சப்ஜெக்ட் நேம் மட்டும் பாத்துக்கங்க. சப்ஜெக்ட் ஓகே மேம், புரியுது. மட்டும் பாத்துக்கங்க. கோட் வில் சேஞ்ச். எல்லாருக்குமே கோட் வந்து சேஞ்ச் ஆகும். ஆமா மேம். பிகாஸ் ஏன்னா பார்க்கும்போது ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு மேம். எல்லா இதுக்குமே வந்து லைக் இதுல இருக்க ஏன்னா பேட்ச் சேஞ்ச் ஆகுது இல்ல. நீங்க வந்து 23 பேட்சா இருப்பீங்க. ஓகே. மத்தவங்க எல்லாம் ப்ரீவியஸ் பேட்சா இருப்பாங்க. அப்ப வந்து கோட் சேஞ்ச் ஆயிருக்குமா. ஓகே மேம், புரியுது. Thank you பாய். மேம் டவுட்ஸ் இருந்தா உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா? சொல்லுங்க. சப்ஜெக்ட் ரிலேட்டடா நமக்கு டவுட்ஸ் இருந்தா உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா? கண்ணா அந்த குரூப்ல போடுங்க. அந்த குரூப்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான ரிப்ளைஸ் கண்டிப்பா கிடைக்குமா? ஓகேவா? ஓகே மேம். கண்ணா இன்னும் யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மேம் சொல்லுங்க. மேம் கேக்குதுங்களா? கேக்குதுமா, சொல்லுங்க. மேம் என்னுடைய நேமும் ரெஜிஸ்டர் ஆகல மேம். அந்த என்ரோல் நம்பர் ஸ்டூடெண்ட் ஐடியில எதுவும் இல்லை. MSc ஐடி மேம். ஓகே. ஏன்னா அது என்ன நான் கேட்ட போதே என்ன சொன்னாங்கன்னா, என்ன நம்பர் நீங்க யூனிவர்சிட்டியில கொடுத்துருக்கீங்களோ அதே நம்பரை நீங்க வந்து கொடுத்தா என்ரோல் ஆயிடும் அப்படி சொன்னாங்க. சப்போஸ் ஆகாத
சப்போஸ் அது வேற நம்பரா இருந்துச்சுன்னா ஆகாது. மேபி எனி அதர் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்மின் கிட்ட அந்த குரூப்ல மட்டும் போடுங்க, சரிங்க மேம் சரிங்க மேம். ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகேவா? நம்பர் ஒரே நம்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சேம் நம்பர் தான் மேம் அது. எதுவும் ஆக்சஸ் பண்ண முடியலன்னா அந்த குரூப்ல மெசேஜ் போட்டு விடுங்க. அட்மின் வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான ரிப்ளைஸ் கொடுப்பாங்க. ஓகே மேம் ஓகே மேம். ஏன்னா எல்லாருமே இது பண்ண முடியல, யாராவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கேட்டுட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்கம்மா. ஓகே மேம் ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ ஆல். We can conclude this class. ஓகே, எல்லாரும் ரிவிஷன் பண்ணிடுங்க. ஒன்ஸாவது புக்ஸை ரிவிஷன் பண்ணிட்டு ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு எக்ஸாம்ஸ் போங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துட்டு நீட்ல வந்து யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் ஒரு க்ரோ த்ரூ இருக்கணும், கிளாஸை வந்து ரிவிஷன் பண்ணிருக்கணும். ஓகே மேம் ஒரே ஒரு டவுட் மேம். சொல்லுங்க மேம். இது ப்ரோக்ராம்ஸ் வந்து இப்போ எப்படி மேம், லைக் இப்போ நீங்க டீச் பண்ணீங்களா மேம், அந்த இதுல இருந்தா வருமா இல்லாட்டி ஆல் த வே ரொம்ப டிஃப்ரெண்டா கேட்பாங்க ப்ரோக்ராம்ஸ் கேட்குறேன். கான்செப்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுதான். இப்ப ஃபார்மேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் டிசைன் போடுவோம். நவ் ஃபார்மேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு நவ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு நம்ம இப்ப எப்படி டேட்டா டிஸ்பிளே பண்றோம், அதுக்கான கோடிங் என்ன அப்படிங்கறது மட்டும் தான் நம்ம வாட் இஸ் வாட்னு எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். டேட்டா பேஸும் கிரியேட் பண்றோம்னா எப்படி போய் டேட்டா பேஸ் ஓபன் பண்ணுவோம், ரெக்கார்ட்ஸ் எப்படி எடுப்போம் அப்படிங்கிறது தான். மேம் ஓகே மேம். எஸ் மேம், நீங்க சொல்றது எனக்கு புரியுது மேம். எனக்கு என்னன்னா இப்போ பார்ட் பி இருக்குன்னா எவ்வளவு பேஜஸ் மேம் இருக்கு பார்ட் பி? ஏன்னா மார்க்ஸ் பேஸ் பண்ணி தானே நம்ம இப்போ 10 மார்க்ஸ் அப்படின்னா மினிமம் 5 பேஜஸ் ஆவது ரைட் பண்ணணும்ல. ஓகே மேம். அப்ப பார்ட் சிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் இருக்கணும் அதுல. ஓகே ஓகே மேம், புரியுது மேம். பார்ட் சிக்கு வந்து இப்போ 15 மார்க்ஸ்னா வந்து எவ்வளவு பேஜஸ் மேம் இருக்கு? டீடைல்டு கொஸ்டின்ஸ் எழுதுவோம்ல, அது மாதிரி தான். ஓகே மேம், புரியுது மேம். பார்ட் சினா இப்போ 6 பேஜஸ் கிட்ட இருக்கணும் மேம் 15 மார்க்ஸ்க்கு. பேஜஸ்னாலும் கண்டென்ட் எவ்வளவு இருக்கோ அதை நம்ம ரைட் பண்ணும்ல. ஓகே மேம், அந்த கீவேர்ட் மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கணுமா? பேஜஸ் விட கண்டென்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே மேம், புரியுது மேம். Okay, we can conclude our class. Thank you all.